நிகழ்வினை சிறப்பாக நமக்கு வழங்குவதற்காக போற்றுதலுக்குரிய முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய பலத்த கரகோஷத்தோடு ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கல்லூரியின் பொருளாளர் உயர் திரு ஐயா ஆழ்வார்சாமி ஐயா அவர்களை இந்த மேடையிலே வீட்டிற்குமாறு பணிவோடு வேண்டுகிறோம். இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களின் முதல்வர் மதிப்புக்குரிய உயர் திரு ஐயா ராமசுபையா அவர்களை இந்த மேடையிலே வீட்டிற்குமாறு பணிவோடு வேண்டுகிறோம். இந்த பட்டிமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை பாங்குடன் எடுத்துரைப்பதற்காக பேசக்கூடிய அன்பு மாணவர்கள் கி ஐஸ்வர்யா, கா சுபேதா, மு ரேவதி, சா சத்யபிரியா, ஆ அபிநயாஸ்ரீ மற்றும் மாணவர் சிவக்கொழுந்து ஆகியவர்களை இந்த அவையிலே வந்து அமர்ந்து இந்த அவையை சிறப்பிக்கும்படி வேண்டுகிறோம். நம்முடைய மதிப்பிற்குரிய பொருளாளர் ஐயா அவர்களை இந்த சால்வையை அணிவித்து அவருக்கு நம்முடைய அன்புகளை தெரிவிக்கும்படியாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தைப்பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்திருப்பது வயல்வெளிகளிலா வலை பின்னல்களிலா என்கின்ற இந்த பட்டிமன்றமானது போற்றுதலுக்குரிய முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் நடுவராக வீற்றிருக்க இனிதே தொடங்குகின்றது. பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனமெனும் தொட்டிலே பிறந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டி தமிழே கருணை பெருஞ்சுவையே நான் உந்தன் இளைய மகன் உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே உன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாயேனும் நான் இருப்பேனா நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று முழங்கிய எட்டயபுரத்து முண்டாசு கவி பாரதியின் வழிகாட்டுதலோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தரின் வரி பற்றி தன்னலமற்ற 100 இளைஞர்களை என்னுடைய கையிலே தாருங்கள், இந்த தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றி காண்பிக்கின்றேன் என்று வீர முழக்கம் முழங்கிய சுவாமி விவேகானந்தரின் வழிகாட்டுதலோடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அற்புதமான மதுரை எம்பதியிலே மிகச்சிறப்பாக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி நடத்துகின்ற இந்த உன்னதமான தமிழ்துறையினுடைய சுயநிதி பிரிவு நடத்துகின்ற இந்த உன்னதமான தைப்பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய 12 ஆழ்வார்களையே தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பொருளாளர் ஆழ்வார் சுவாமி அவர்களே, நான் வியந்து பார்த்த மனிதர்கள் சில பேர், அதில் எப்பொழுதும் முதல் இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தகுதியும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடியவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முருகன் பெயரையும் ராமர் பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிற ராமசுப்பையா மாணவர்களின் முதல்வராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம். என்னை பார்த்த உடனே பொது மேடைகளில் அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் கல்லூரிக்கு வர வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தது. என் விருப்பத்தை வெளியிட்டவுடன் உடனே வாருங்கள், பொங்கல் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று நம்மை அழைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, மிகச்சிறப்பாக கௌரவ தலைவர் ராஜகோபால் ஐயா அவர்கள், தலைவர் அவர்கள், நம்முடைய பெருமைக்குரிய விஜயராகவன் அவர்கள், நான் திருப்பரங்குன்றத்திலே சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி பெருவிழா பங்குனி உத்திர பெருவிழாவிலே பேசுவதற்கு அடிநாதமாக என்னை அங்கே அரங்கேற்றம் செய்து அழகு பார்த்தவர் தான் ஐயா விஜயராகவன் அவர்கள். அவர்களையும் நான் வணங்கி
போற்றுதலுக்குரிய இயக்குனர் பிரபு அவர்களையும் வணங்கி, செயலாளர் ஸ்ரீதர் அவர்களையும் வணங்கி, மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய முனைவர் ஜெகநாத் அவர்கள், நல்லா கைத்தட்டலாம், நல்லா அற்புதமான ஒரு மனிதர். வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முனைவர் பரிமளா அம்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நான் வருவதற்கு அடிநாதமாக இருந்து என்னை ஒருங்கிணைத்து இங்கே வரவழைத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய முனைவர் முனியசாமி அவர்கள், திருமதி நாகலட்சுமி அவர்கள், நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நாகலட்சுமி அவர்கள், இந்த அரங்கத்திலே தைரியமாக பேசுவதற்கு வருகின்றிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் ஐஸ்வர்யா, சுபேதா, நல்ல கைத்தட்டு தான் பத்தலை, ரேவதி, ஆமாம், இவங்கெல்லாம் வயல்வெளிகளிலேன்னு பேச போகிறாங்க. வலைப்பின்னல்கள் அப்படின்னு பேசுவதற்காக சத்யபிரியா, அபிநயஸ்ரீ, எங்கே போனாலும் நாங்கள் மைனாரிட்டி ஆகிட்டோம். மெஜாரிட்டி யாருன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஆசிரியர் பணியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போனால் கடைசியில் ஓரமாக ஒரு 15 பேர் உட்காந்துருப்போம். பெண்கள் ஒரு 180 பேர் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது பேச முடியுமா நம்ம? ஆனால் இங்கே சிவக்குழந்துக்கு கொஞ்சம் மன தைரியம் அதிகம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய அவர் இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் படம் பிடித்து தைத்திருநாள் அன்றைக்கு தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம், வலைத்தளத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சி ஜேசி தொலைக்காட்சியை சார்ந்த அருமைக்குரிய ஜான் அவர்கள், அவங்களுடைய உதவியாளர் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளை படம் எடுத்து தொலைக்காட்சி வழியாக மன்னர் கல்லூரியினுடைய பெருமையை சொல்லணும். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி சார்பாக அற்புதமான தைத்திருநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா மன்னர் கல்லூரி இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்லூரியாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லா கைத்தட்டலாம். நம்ம கல்லூரி நமக்கு பெருமை. எங்கே படித்தேன்னு கேட்டால் நம்ம சொல்லணும். நான் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னா யாரை கேட்டாலும் நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், ஐ ஆம் ஃப்ரம் சென்ட் மேரிஸ், தூய மரியன்னை பள்ளி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு மதுரையினுடைய பள்ளிகளிலே முதன்மை பெற்ற பள்ளி தூய மரியன்னை பள்ளி. கல்லூரிகளிலே இன்றைக்கு முதன்மை பெற்றிருக்க கல்லூரி நம்முடைய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. இந்த கல்லூரியில் படித்து பல ஐஏஎஸ் உருவாயிருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி இந்த கல்லூரியில் படித்தவர் தான். அவர் என்னுடைய அணியில் பேசியவர். அது எனக்கு கூடுதல் சிறப்பு. அந்த படம்லாம் இருக்கானா இருக்குது. அன்னைக்கு அவர் தமிழன் சீனிவாசன் என்கிற தலைப்பிலே இது போல உட்கார்ந்து என்னோடு பேச ஆரம்பித்தவர். இன்றைக்கு உலகம் வியக்கின்ற ஒரு உன்னதமான இயக்குனரை தந்த கல்லூரி நம்முடைய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. இன்னைக்கு சித்திரை திருவிழாவை மாபெரும் திருவிழாவாக மாற்றிய மாபெரும் புரட்சிகர சிந்தனை உடைய ஒரே தலைவராக ஒரே மன்னராக திருமலை மன்னர் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம சித்திரை திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி அழகர் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தார், மீனாட்சி இங்கிட்டு போய்கிட்டு இருந்தார், தேர்தலுக்கு ஆள் இருக்காது. எனக்கு நினைவு தெரிஞ்சு கூட பின்னால் எல்லாம் முறைப்படுத்தினாலும் எனக்கு நினைவு தெரிஞ்சு தேர்தலுக்கு ஆள் வர மாட்டாங்க. டிவிஎஸ்லையும் மஜ்ரா கோட்ஸ்லையும் சம்பளத்தோடு கூடிய விடுமுறை கொடுத்து தான் தேரை இழுப்பாங்க. நாங்கள் அது வரைக்கும் தேரில் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருப்போம். தேர் நிற்கும், எங்கே நிற்கும்? திண்டுக்கல் ரோட்டில் நிற்கும். நாங்கள் தேரில் மேலே ஏறி உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டு, மீனாட்சி நல்லா இருக்கியா, சொக்கர் நல்லா இருக்கியா, இவ்வளவும் கேட்டுட்டு வருவான். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு 1,00,000 பேர் தேர் இழுக்கிறான். இதுக்கு காரணம் யாருன்னா திருமலை மன்னர். அவர் வகுத்த அந்த முறை எவ்வளோ பெருமை. அந்த மதுரையை ஆண்ட நாட்களிலே அவர் செய்த புரட்சியை பேசணும்னா அதுக்கு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவிற்கு அற்புதமான புரட்சிகளை செய்த ஒரு அற்புதமான சமூக சிந்தனையாளர் திருமலை மன்னர். அந்த கல்லூரியில் இருந்து இதோ தொடங்குகிறது. எங்கே தொடங்குகிறது? மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்திருப்பது வயல்வெளிகளில்தான் என்கிற அணியிலே வாங்க ஐஸ்வர்யத்தை நமக்கு தரக்கூடிய ஐஸ்வர்யா வருகிறார். நல்லா கைத்தட்டலாம். பொங்கல் திருநாள் அன்றைக்கு ஐஸ்வர்யம் பெருகட்டும். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் தித்திக்கும் தேன்தமிழே திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வரையில் வந்த நடுவர் அவர்களுக்கும் ஆவலுடன் காத்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம்.
இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்திருப்பது வயல்வெளிகளிலா இல்ல வலைப்பின்னல்களிலா அப்படிங்கிறத பத்தி தாயா. இதுல நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, இந்த வைஃபை நெட்வொர்க்கு இதெல்லாம் இல்லாத பக்கம், அதாவது வயல்வெளி பக்கம். நடுவர் அவர்களே, இந்த காலகட்டத்தில் நம்ம என்னதான் வலைப்பின்னல் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே பயன்படுத்திட்டு வந்தாலும், அது இல்லைன்னா கூட ஒரு காலகட்டத்தில் நம்மளால வாழ முடியும். சபாஸ், கை தட்டுங்கப்பா. நல்லா, அது இல்லைனாலும் வாழ்றோம்ல. ஆனா இதுவே இயற்கை வயல்வெளியெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியாது. ஆமா. அதனாலதான் சொல்றேன், வயல்வெளிங்கிறது நம்மளோட அத்தியாவசியம். ஆனா வலைப்பின்னல்ங்கிறது ஒரு விதமான ஆடம்பரம், அனாவசியம். சொல்லுங்களேன், நாக்க புடுங்குற மாதிரி திட்டுங்க. ஐயா, வலைப்பின்னல் வந்துச்சு, அது அதிகம் பயன்பாட்டுல பண்ண பண்ண நம்மளோட தூக்கம் போச்சு. தூக்கம் போனாலே கூட நிம்மதியும் போயிருச்சு. ஆமா, திருடுற வேணா தேடிக்கிட்டு இருக்கேன் எந்த வீட்டுல லைட் அணைஞ்சிருக்கும்னு. ஏன்னா அவன் ராத்திரி 2 மணிக்கு திருட வருவேன், பூரா 2 மணிக்கு உட்காந்து தடவிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்புறம் எப்படி திருடே வருவேன்? அப்படி நிம்மதியே இல்லாத இடத்துல நான் எங்கிட்டு போய் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தேட முடியும்? இதுவே நம்ம பக்கம் கொஞ்சம் வாங்க. பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே கொஞ்சம் நம்ம பக்கம் வந்து பாருங்க. காலையில எந்திரிச்சோடனே சேவக்கோழியோட சத்தம், அதான் நமக்கு அலாரமே. சரி, எந்திரிச்சு நம்ம போனோம்னா பச்சை பசேன்னு வயல்வெளி, போற திசையிலேயே செடியில இருந்து அப்படியே பறிச்சு சாப்பிடுற காய் பழம் எல்லாமே, ஒரு இதமான காத்து, மனசுக்குள்ள ஒரு இளையராஜாவோட பாட்டு. சொல்லுறப்பவே மனசுக்கு எவ்வளவு நிறைவாகும், முகம் எவ்வளவு மலருது. இதை விட நிறைவுக்கு பஞ்சம் இருக்க போது ஐயா. இதை விட்டு எந்திரிச்ச உடனே பேஸ்புக்கு, அது மூஞ்சியை பார்த்துட்டு, அது நம்ம மூஞ்சி அது பார்த்துட்டு, அது பார்க்க நம்ம கண்ணுக்கு கீழே கருவழியம் தான் வருது. ஆமா ஐயா, வலைப்பின்னல் வந்து ஒரு எப்பயுமே சொல்ல போனா அது ஒரு வலை தான். ஏன்னா அதோட பயன்பாடு அதிகமாச்சு, மக்களோட இயல்பு நிலை மறைஞ்சே போச்சு. ஏன்னா உட்காந்து சாட்ல உட்காந்து மணிக்கணக்கா பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னு பேசுறவனுக்கு தெரியாது, படிக்கிறவனுக்கும் தெரியாது. ஆனா நேர்ல ஒரு 5 நிமிஷம் அதே பிள்ளை பேசுங்கடா அப்படின்னா பேச்சு வர மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுல யார் இருக்கா என்ன ஏதுன்னு கேளுங்க, விவரம் தெரியாது. ஒரு பழக்க வழக்கம் குறைஞ்சிருச்சு. நம்ம கண்ணு பார்த்து பார்த்து இந்த செல்லை இப்படியே பார்த்து பார்த்து கண்ணு போச்சு. இந்த ஸ்ட்ரெஸ்னால முடி குறைஞ்சு போச்சு. இப்படி இருக்கிறப்ப மனசு மட்டும் நிறைஞ்சிருக்குமா இந்த இடத்துல? முடி போனா விக்கு வச்சுக்கலாம், வேற என்ன செய்யறது? கண்ணு போனா என்ன பண்ண முடியும்? கண்ணாடி போட்டுக்கலாம். நடுவர் அவர்களே, இந்த வயல்வேலி காலம் நமக்கு செழிச்சிருந்த வரைக்கும் வெளியால் கூட சிரிச்சு பேசி நம்ம குடும்பம் ஆனா, என் ஊர் முழுக்க ஏன் அத்தை இருக்கா, ஏன் மாமா இருக்காங்க, ஏன் அப்பா ஏன் அம்மான்னு இருந்துச்சு. எந்த தெருவுக்கு போங்க நான் பாதுகாப்போட சுதந்திரமா போவேன். ஆனா இப்ப இந்த வயல்வெளி வலைப்பின்னல் வந்துச்சு, குடும்பம் கூட வெளியால அனுப்பிட்டான். இதனால நான் வீட்டை விட்டு வெளியே போனாலே யாரையுமே நமக்கு தெரியறது இல்ல, வைக்கிறது இல்ல. அது மாத்திரம் இல்ல, வெளியில போறதுக்கே பயமா இருக்கு. அம்புட்டு பேரும் கேமரா வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். நம்ம சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே போக வேண்டியிருக்கு. யாரையுமே நம்ப முடிய மாட்டேது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நம்ப முடிய மாட்டேது. இது எனக்கு மன உளைச்சலை தான் தருது, எங்கிட்ட இருந்து மன மகிழ்ச்சியை தர போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த பட்டிமன்றத்தையே நடத்துறோம். அதே ஒரு எடுத்துக்காட்டா வைப்போமே, இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போடுறாங்க, அதுல கிடைக்கிற லைக் ஷேர் மட்டுமா மன மகிழ்ச்சியை கொடுக்க போது? நம்ம அறுவடை பண்ற நெற்கதிரை அரிசியாக்கி அந்த அரிசியை குடும்பத்தோட சேர்ந்து சூரிய பகவானை பார்த்து பேசி சிரிச்சு ஒரு பொங்கலை வைக்கணும். அந்த பொங்குறப்ப கொலவை போட்டு, நமக்கு தெரியவே இல்லைனாலும் நம்ம கொலவை போடுவோம். அப்படி ஒரு கொலவைய போட்டு அதை பார்த்து சிரிச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு, அப்பா கரும்பை எப்படா உடைச்சு தருவாரு அப்படின்னு கரும்பு மேலேயே ஒரு கண்ணா இருப்போம். அந்த கரும்பு நம்ம கைக்கு வரும், அது அப்படியே வாய்க்கு போறப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அது அந்த லைக் ஷேர்ல கிடைச்சிருமா? அவங்க செல்போனையே கரும்பா நினைச்சு திம்பாங்க. அது மட்டும் இல்லையா, இந்த பொங்கல் திருவிழாவே எதுக்காக? வயல்வெளி, விவசாயம், உழவு செய்யற மாடு இதெல்லாம் மதிக்கிற விதமாகவும், அறுவடைக்கும் போது வர ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற விதமாக தான் இந்த தைத்திருநாளே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த தைப்பொங்கல் அதுவுமா இந்த வலைப்பின்னல்ல சிக்காம நம்ம வயல்வெளியில சந்தோஷமா சுதந்திரமா கொண்டாடுங்க அப்படின்னு. ஐயா, இப்போல்லாம் நம்ம ஆர்கானிக்னு கடற்கண்ணில தேடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வயல்வெளியில எப்பயுமே இருக்கிற ஒரு பொக்கிஷையா, அதெல்லாம் விட்டு புட்டு கடற்கண்ணில அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறது, அதை எடுத்து ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு இருக்காங்க. என்னத்த சொல்ல? சரி, அதை விடுங்க. என்னத்த சொல்ல, வேதனையாத்தான் இருக்கு.
நடுவர் அவர்களே, இப்ப இந்த லைக் ஷேருங்கிறாங்க. அதை விட்டா அந்த வலைப்பின்னல்ல பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஒண்ணும் இல்ல. என்னதான் சொல்லுங்க, இந்த லைக் ஷேர்ல வர ஃபீல் உண்மையான பாசம் நேசத்துல வர ஃபீலுக்கு ஈடாகுமா? போய் தொலைலான்னு போடுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு பழைய சோறு கப்பங்கிழங்கு கூட நம்ம ஷேர் பண்ணதுல வந்த சந்தோஷம் இப்ப ரீல்ல பிரியாணியவே ஷேர் பண்ணாலும் கிடைக்குமா? இவன் ஷேர் பண்றான். யார் ஷேர் பண்ணா? 12 o'clock எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதுல ஷேர் பண்ணா மட்டும் நம்ம மனசு நிறைஞ்சிருமா? நிறையாது. அதனாலதான் சொல்றேன், என்னைக்குமே இந்த ரீல் வந்து ரியலோட போட்டியே போட முடியாது. ரியல் நல்லா இருக்குப்பா. இப்பதான் இந்த ஜிம்மு ஒர்க் அவுட் ஃபிட்னஸ்ன்னு சொல்றாங்க. அதுவும் மெயினா எதுக்கு? இந்த நியூ இயர் வந்துச்சு, ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோமா, போட்டோவை போட்டோமா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அதெல்லாம் போட்டுட்டு ஜிம் ஃப்ரீக் அப்படின்னு போடுறாங்க. நம்ம பார்ட் டைம் போட்டு என்ன ஜிம்முக்கா போனாங்க? ஒண்ணுமே எப்படி உடனே இருந்துச்சு. 95 வயசு வரைக்கும் கிழவி கண் பார்வை கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சேன் யாராவே அப்படின்னு கிழவி. இப்ப யாருன்னே தெரியல. நமக்கே போர்டுல பாக்குறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. 4வது பெஞ்சில உட்கார்ந்தா தெரிய மாட்டேங்குது, முன்னாடி பெஞ்சில வந்து உட்காருமாங்கறாங்க. எதனால? இந்த செல்லை இப்படியே பாக்குறதுனால. அப்ப அனுபவத்தை சொல்றீங்க. ஐயா, அப்போ வயல்வெளிய நம்ம பார்க்க நமக்குள்ள ஒரு ரசனை வந்துச்சு. அந்த ரசனையில கவிதை எழுதணும், அந்த மகிழ்ச்சியில பாட்டு எழுதணும். அந்த பாட்டு கேட்க கூட மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, மன நிறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கேம்னு போன்லயே பாக்குறாங்க. சரி, விளையாட்டு பிள்ளைங்க விளையாண்டுட்டு போறாங்க. நம்மள மாதிரி இந்த கபடி கொக்கோ விளையாண்டுட்டு தெரிஞ்சாங்க எதுவும் கிடையாது. உட்கார்ந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு விளையாடுறாங்க. அது கூட விளையாண்டுட்டு போட்டு அமைதியா இருந்துட்டு திடீர்னு கத்துவா, சுடுறா துரத்துறா வேணான்ட்டு பார்த்து அவன் மட்டும் மன உளைச்சல் ஆகுறது இல்ல, திடீர்னு சமைச்சிட்டு இருக்க அம்மாவும் சேர்ந்து என்னடா இது அப்படின்னு பாக்குற மாதிரியான நிலைமை இருக்குது. இது குடும்பத்துக்கும் சேர்த்துதான் மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல எங்கிட்ட நமக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குது? இல்லவே இல்ல. இதெல்லாம் கரெக்டா எப்படி சொல்றீங்க? வீட்டுல நடக்குது இல்ல, நீங்க அதை பண்றீங்களா? இல்ல உங்க அண்ணன் அப்படி வச்சுக்கிறோம், அப்படி வச்சுக்க வேண்டியதா ஐயா. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இப்ப மனித நேயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா நம்ம பாட்டனை வள்ளலாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பயிருக்கு கூட பாவம் பார்த்தாரு, எழுதினாரு, வருத்தப்பட்டாரு. ஆனா நம்ம பேர பசங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒண்ணு ஆகுது, மனுஷனுக்கே எதானாலும் வீடியோ எடுக்கிறான், ஸ்டேட்டஸ் போடுறேன், ஹேஷ்டேக்ல போடுறேன் ஹெல்ப்னு. நேர்ல போய் செய்வானா? செய்யறது கம்மியாகி போயிருச்சு. அதனாலதான் சொல்றேன், மனமே இல்லாம வாழ்ற வலையில தான் இவங்க எல்லாம் உட்காந்து மகிழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஐயா, வயல்வெளி எப்பயுமே வயல்வெளியோட வாழ்க்கை நம்ம நிஜத்துல வாழ்ற வாழ்க்கை. ஆனா வளைப்பு நல்கிற வாழ்க்கை நிழல்ல வாழ்ற வாழ்க்கை. இன்ஸ்டால பேசுறவன் பையனா பொண்ணான்னு தெரியாம ஃபேக் ஐடியில பேசி பல விஷயம் எது உண்மை எது பொய்னே தெரியாம மன உளைச்சல் தான் ஆகுதே தவிர 70 வயசு கிழவிலாம் இன்ஸ்டால இருக்குது. என்ன பண்றது? மன மகிழ்ச்சி எங்கிட்ட இருந்து இருக்கு. அதே மாதிரி வலைப்பினர் நமக்கு ஏத்த மாதிரி டைமை சேவ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை பார்க்கலாம், வசதியை வேணா தரலாம். ஆனா வயல்வெளி தான் நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு ஒரு கருவியா இருக்கு. ஐயா, இனி நம்ம வரப்போற எதிரணியினர் என்ன வேணா சொல்லட்டும், பக்கம் பக்கமா பாயிண்ட் எடுத்து வைக்கட்டும், மகமாய் பாத்துக்குவா. ஆமா, நான் மறுக்கா சொல்றேன் திருப்பி, ரீல் என்னைக்குமே ரியலோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அப்படித்தான். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன்யா, காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதை விட என்னங்கய்யா வேணும் என்று சொல்லி நலமன்புடன் எனது வாரத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, நல்லா கை தட்டுங்கப்பா. அடே அப்பா, பொதுவா பட்டிமன்ற பேச்சாளர்கள்ட்ட ஒரு கிராசிங் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, பெப்பன்னு வளர ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நின்று விளையாடுறது பார்த்தீங்களா, அதான் நின்று குத்தி காலைன்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நின்று குத்தி காலைன்னு பேர். அழகா வாங்கி அடிக்குது பாருங்க. என்ன கமெண்ட்! ஒரு பட்டிமன்றம்னா என்ன தெரியுமா, நடுவர் கொடுக்குற கமெண்ட்டை வாங்கி திருப்பி அடிக்கிறது தான் சிறப்பு. அந்த வகையில் ஐஸ்வர்யா வெளுத்துட்டாங்க. அடே அப்பா, அப்போ நான் சொன்னேன் பாருங்க, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000ல் ஒருவர். அதை நிப்பாட்டி வச்சேன், ஏன்னா ஐஸ்வர்யா பேச்சை கேட்டுட்டு சொல்லுவோம்னு. வார்த்தை இப்போ 10,000ல் ஒருத்தர் தான் இப்படி பேச முடியும். அப்போ 10,000ல் ஒருத்தர் இந்த 6 பேருமே. இப்போ நாங்களாம் யாருங்கிறீங்களா? பிரின்ஸிபால் உட்காந்துருக்குறாங்க, ட்ரெஷரர் உட்காந்துருக்குறாங்க, இப்போ ஹெச்ஓடி உட்காந்துருக்குறாங்க. நாங்களாம் யாருங்கிறீங்களா?
கோடியில் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்து அமைதியாக கை தட்டி ரசிக்க முடியும். நீங்கள்லாம் கோடிக்கு நிகரானவர்கள். இது யதார்த்தம். எல்லாம் எங்கிட்ட இருந்து வந்த பசங்க தானே. அதான் பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் ரொம்ப உண்மையிலே நீங்கள் பல அவதாரம் எடுக்கணும் சார். ராமச்சந்திரமூர்த்தி இப்படி 10 தசாவதாரம் பெருமாள் எடுத்தார் சார். ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 500 அவதாரமாவது எடுப்பீங்களேன்னு. ஆமாம் சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னா ஒரு பெரும் போரே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நான் கொஞ்சம் கூல் ஆகிருக்கேன் அப்படின்னார். வாங்க பட்டிமன்றத்தில் 2 மணி நேரம் உங்களை கூல் பண்ணிடுவான். எல்லா பிரச்சனையும் மறந்துடும். என்னென்ன பிரச்சனை ஆச்சு ரொம்ப அழகாக ஐஸ்வர்யா எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆமாம், ரியலு ஆமாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், ரியலோட ரீல் மோதக்கூடாது, சரியா? மோதுனா காணாம போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஐஸ்வர்யா சொல்லியிருக்கிறாங்க. அது மறுக்கிறதுக்கு யார் வர்றாங்க? உங்களுக்குலாம் தெரியும்ல, சத்தியப்பிரியா வராங்க. அப்படிதானே? வாங்க ஆத்தி. முக்கணியே முப்பாளே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சேர்ந்த பெரும் தேரே நித்திரை சூரியனே எங்கள் உயிர் அமுதே சித்திரை தன்னிழவே தேயாத மொழிபெயர்ப்பே செம்மொழியாம் மாக்குடும்பம் சீராட்டும் தெள்ளமுதே என்று என் தாய் தமிழை வணங்கி. வாய்ப்பே இல்லை ஐஸ்வர்யா, ஓப்பனிங்கே பிரமாதம். நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அவர்களுக்கும் தன்னோட கைபேசியில 100% சார்ஜ் வச்சு மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது விவாதத்தை தொடங்குகிறேன். ஐயா, எங்களுக்கு கொடுத்த தலைப்போ ரொம்ப அருமையான தலைப்புங்க ஐயா. தை மாதம் வந்தா சக்கரை பொங்கல் மட்டும் இல்ல, மனசு இனிக்கணும் தானே மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருப்பது வயல்வெளிகளா வலைப்பின்னலான்னு கேட்டிருக்கீங்க. இந்த தலைப்புல நான் கண்டிப்பான முறையில் வலைத்தளங்கள் தான் தன்னோட மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்குன்றது மாதிரி எங்களோட விவாதத்தை முன்வைக்கிறேனுங்க ஐயா. இவங்க முன்னாடி பேசினவங்க ரொம்ப நல்லா தான் பேசினாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, வயல்வெளிகள் தான் சந்தோஷம் தருது நிம்மதியை தருது சொல்றாங்க. எங்க சொல்லுங்க, காலைல எந்திரிச்சோனே வயக்காட்டுக்கு போய் நீங்க தாத்தாக்கு கஞ்சி கொடுத்து ஆலங்குச்சி அரசங்குச்சி வச்சு பல்லு விளக்கிக்கிட்டு அப்படி கேட்டா வந்தீங்க. எவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி கூடவா எடுக்காம இருந்திருப்பீங்க. எடுத்தத ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல போடாம. சபாஸ் சபாஸ், பூரா போட்டாச்சு. ஆமாங்க. ஓ சரி சரி. இப்ப என்ன இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே இவங்க நேரா போயிட்டு வயல்வெளிக்கா போக போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் போட்ட போஸ்டுக்கும் ஸ்டோரிக்கு எத்தனை லைக் வந்திருக்கு எத்தனை கமெண்ட் வந்துட்டுன்னு பார்த்து சந்தோஷம் தானே படுவாங்க. அதுவும் நோடி சந்தோஷத்தை கொடுக்கிறது எதுங்கய்யா? எங்களோட வலைப்பின்னல் தானே. அப்படியே நாடி நரம்பெல்லாம் நம்மள தெறிக்க விடுறது எதுன்னா லைக். ப்ளூடிக் ஆகலைன்னா பல பேருக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. ஐயோ ப்ளூடிக் ஆகலை, இன்னும் ப்ளூடிக் ஆகலை, அவன் பார்க்கல. ஐயா, நீங்களாம் வயல்வெளியை பார்த்துட்டு தான் சந்தோஷப்படுவீங்க. நாங்க இருக்கிற இடத்துல இருந்து உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். அதுவும் யாம் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெறணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவோங்க. ஐயா சிறப்புப்பா. எதிரணியில என்ன சொல்லுவாங்க, வலைப்பின்னல் மனிதனை தனிமைப்படுத்துது தனிமையாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தனிமையில இருப்பவனை கூட தொடர்புல வச்சுக்கிறது எதுங்கய்யா? எங்களோட வலைப்பின்னல் தானங்கய்யா. ஒரு காலத்துல பல பேர் தனியா இருக்காங்க, அவங்க எல்லாம் தொடர்பு படுத்துறது வலைப்பின்னல். ஆமாங்கய்யா, அதுக்கு தானே குரூப் ஓபன் பண்ணிருக்கோம். குரூப் வந்து எல்லாத்தையும் இணைக்கிறோங்கய்யா. ஆமாப்பா, ஒரு வீட்டுக்குள்ள 3 பேர் இருக்காங்க, அவங்க ஹாப்பி ஃபேமிலின்னு தொடங்கி இருக்காங்க. 3 பேருக்கு என்னடா ஹாப்பி, அது ஒரு குரூப். மகன் மேல உட்காந்துருப்பேன், சாப்பிட என்ன வேணும் அம்மா, அங்க இருந்து தோசை பண்ணி வை, தொட்டுக்க என்ன வேணும் சட்னி பண்ணி வை. அமைதியான குடும்பங்கய்யா, வார்த்தை எதுவுமே பேசாம மௌனத்தாலே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்களே. ஆகா, அழகு அழகு அழகு. ஒரு காலத்துல லெட்டர் தந்தி இதெல்லாம் வந்தாதாங்கய்யா சந்தோஷம். இப்பெல்லாம் இன்ஸ்டால ஏன் தந்தி வந்தா சந்தோஷப்பட்டேன், கிளவி புட்டுக்குறிச்சோன்னு பயப்படுவாங்க தந்தி வாங்கும் போதே. இப்பெல்லாம் இன்ஸ்டால சீன் காமிச்சாவே சந்தோஷம் தாங்கய்யா. அந்த இன்ஸ்டாக்குள்ள எப்படிமா போறது? பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே லாகின் பண்ணி தரேன். சரிப்பா, நன்றிப்பா, உனக்கு தான்ப்பா ஓட்டு. ஒரு காலத்துல நூலகத்தை தேடி தேடி புத்தகத்தை சுமந்துட்டு போய் படிச்சாங்கய்யா. இப்போ உலகமே உள்ளங்கையில தாங்கய்யா இருக்கு. ஒரு 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 கிளிக்ல போதுங்கய்யா உலகம். உள்ளங்கையில இல்ல, நம்ம லைப்ரரியில இருக்கு. நம்ம லைப்ரரி மாதிரி ஒரு லைப்ரரியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளவு நூல்களை அடக்கி அதில் தமிழுக்குன்னு தனியாக வேற வச்சிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், உங்களை பார்த்து தான் மற்ற நூலகங்கள்லாம் பிச்சை எடுக்குதுன்னு.
ஐயா அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போறது சுமங்கய்யா. அந்த சுமையை வந்து இறக்கி வச்சது எங்க கைபேசி தானங்கய்யா. அது ஒரு கிளிக் போதுங்கய்யா. உலக அறிவே வந்து நம்மள நுனி விரல்ல வந்து இருக்குங்கய்யா. அந்த இடத்துல நம்மள சுமை. அப்ப இது வரைக்கும் லைப்ரரி பக்கமே போனது இல்லையா? யா இவங்க சொல்றத பார்த்தா என்னவோ வலைப்பின்னல் வந்து சந்தோஷத்தையே தரல, அவங்க வந்து மன உளைச்சல் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பான முறையில் அது சந்தோஷத்தையும் மன நிறைவும் தாங்கயா தருது. வயல்ல உழைச்சா வாழ்க்கை வந்து வளமாகும் தாங்கயா, நாங்க இல்லைன்னு சொல்லல, நல்லதான். ஆனா வலைப்பின்னல உழைச்சா உலகமே வேலை வாய்ப்பா மாறுங்கய்யா. என்ன நீங்க விதைய விதைப்பீங்க, நாங்க கொஞ்சம் வித்தியாசமா ஐடியா விதைப்போம். விதைக்கிறது ஒண்ணுதான், விதைக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான், உழைக்கிறது ஒண்ணுதான். எந்த விதத்திலயும் வயலுக்கு வந்து வலைப்பின்னல் வந்து சளைச்சதே கிடையாது. நீங்க விதையத்தான் ஊன்றீங்க, அது முளைக்குமா முளைக்கலையான்னு தெரியாது. ஆனா நாங்க ஐடியாக்களை ஊன்றோம், கண்டிப்பா வேலை என்னப்பா அப்படித்தானே? கண்டிப்பா வருங்கய்யா. மாண்புமிகு நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல உறவு தொலைஞ்சிச்சு அப்படின்னா முகவரி தொலைஞ்சிரும். அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஒரு 10 டிஜிட் நம்பர் போதுங்கய்யா. அப்பா அம்மா வீடியோ கால்ல, தாத்தா பாட்டி ரீல்ஸ்லன்னு சொல்லிட்டு உறவோட இணக்கமா இருக்கிறதுக்கு பயன்படுது எதுங்கய்யா? இந்த இணையதளம் தானங்கய்யா. முன்பெல்லாம் கல்யாண வீட்டுல தான் இல்லையாங்கய்யா, முன்பெல்லாம் கல்யாண வீட்டுல தான் வீடியோ எடுத்து பார்த்தோம். இப்போ சாவு வீட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க. லைவ் அமெரிக்காவில் இருக்கா மகன் லைவாக பார்க்கணுமா, அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணுறத லைவாக பார்க்கணுமா? ஐயா வயல்வெளின்றது வந்து மதிப்பிற்குரியதாங்கய்யா, இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான். ஆனா எந்த பயிருக்கு எப்படி உரம் போடுறது, எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப ஆத்துல தண்ணி வரும், எந்த பயிருக்கு என்ன வேலை, இதெல்லாம் காமிக்கிறது எதுங்கய்யா? எங்க இணையதளம் தானங்கய்யா. சொல்லுங்க, வயலுக்கு போறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் காலைல 4:30 எழுந்து நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இன்னைக்கு மழை வருதா மழை வரலையா அப்படின்னு பாத்துட்டா போறாங்க. ரேடியோல கேட்டுட்டு தானங்கய்யா போறாங்க. அப்ப எதுங்கய்யா இது? ரேடியோவினுடைய நீட்சி தான் இன்னைக்கு வச்சிருக்கிற செல்லு. கண்டிப்பாங்கய்யா. யா என்னதான் வயலு காடு மேடுன்னு போயிட்டு காதல் பண்ணாலும் ஒரு பொண்ணு ஹாய்னு அனுப்புறதுல தாங்கய்யா மகிழ்ச்சியே இருக்கு. அதே இருக்காயா, அதுல தானே செத்து போய் கிடக்குறோம் நம்ம. அதே மெசேஜ் ப்ளூடிக்கா ஆகுறதுல தாங்கய்யா மன நிறைவே இருக்கு. இப்ப சொல்லுங்க, மகிழ்ச்சியும் மன நிறைவும் எதுல இருக்கு? இணையதளத்துல தாங்கய்யா இருக்கு. ப்ளூடிக்ல தான் இருக்கு. ஐயா உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கீங்க, மன அழுத்தமா இருக்குன்னா நீங்க என்னங்கய்யா பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன், பாட்டு கேட்பேன். அந்த பாட்டு நீங்களே சொல்லுங்க, அந்த பாட்டு கேட்கறதுல இணையம் தாங்கய்யா இருக்கு. ஆமா, நீங்க பாட சொல்லியா கேட்பீங்க, பாட சொன்னா இன்னும் டிப்ரெஷன் தாங்கய்யா ஆகும். பாட்டு கேட்கறதுனால தாங்கய்யா டிப்ரெஷன் குறையுது. கிளவிட்ட போய் கதை சொல்லுன்னு கேட்டேன்னா கிளவி என்ன சொல்லும்? ஒன்றும் சொல்லாது. ஐயா மன அழுத்தமா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ரிலாக்ஸ் பண்ணுங்க, 3 days வந்து பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, ரீல்ஸ் ஓபன் பண்ணு, யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துல டிப்ரெஷன் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாம போயிருங்க. இப்ப சொல்லுங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குறது டாக்டரா இல்ல 2GB டேட்டாவா? கண்டிப்பான முறை 2GB டேட்டா தாங்கய்யா ட்ரீட்மெண்ட் பாக்குது. தினசரி 2GB. ஆமாங்கய்யா. சொல்லுங்கய்யா, இவங்க 3 பேர் ஒரு நாள் கூட இணையதளம் இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமா? ஒரு நாள் ட்ரை பண்ணுங்களேன், உங்களால இருக்க முடியுமா? யூபிஎஸ் இல்லாம ஊர் தெரியாது, யூபிஐ இல்லாம காசு தெரியாது, கூகுள் இல்லாம அறிவே தெரியாதுங்கய்யா. இது எப்படி நீங்க மனநிறைவு இது இல்லாம கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க? திரும்ப ஒருக்க சொல்லுங்க. ஜிபிஎஸ் இல்லாம ஊர் தெரியாது, ஜிபிஎஸ் இல்லாம ஊர் தெரியாது, சரி. யூபிஐ இல்லாம காசு தெரியாது, யூபிஐ இல்லாம காசு தெரியாது, கூகுள் இல்லாம அறிவே தெரியாது. கூகுள்ல போட்டு 50 பேர் முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு நிக்கிறான். அது எல்லா வழியும் காமிச்சுக்கிட்டே இருக்கு. யா அதனால தாங்க இன்னைக்கு பாதி பசங்க வந்து ரேபிட்டோ ஒட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி படிச்சிட்டு இருக்காங்க. ஆகா சிறப்பு சிறப்பு. ஜிபிஎஸ்னால கண்டிப்பாங்கய்யா. சரி, நாங்க சிபிஎஸ்ல இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா இப்ப எங்க ஊர் வந்து ஒரு கிராமங்கய்யா, ஒரு ஏதோ ஒரு பட்டிக்காடு மாதிரி இருக்குங்கய்யா. அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருங்கய்யா. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்க ஊருக்கு வராருன்றப்ப அவர் எப்படி இங்க காடு இருந்துச்சு, இங்க கம்மா இருந்துச்சு, இங்க வந்து தாமரை குளம் இருந்துச்சு அப்படி பார்த்தாங்க அவர். அப்படி பார்த்து வந்தாருன்னா எங்க அத்திப்பட்டியை காண மாதிரி நம்ம ஊரும் காணாம போயிடுச்சோன்னு நினைச்சு வந்த பஸ்கே திரும்பி போயிடுவாருங்கய்யா. ஆனா கூகுள் மேப் இருக்கனால தாங்கய்யா இன்னைக்கு எந்த ஊருக்கு எப்படி போகணும், எந்த வழியா போகணும், எவ்வளவு நிமிஷத்துல போகணும், பைக்ல போனா எம்புட்டு நேரம், பஸ்ல போனா எம்புட்டு நேரம் சொல்லிட்டு எல்லாமே காமிச்சு கொடுக்குறது இந்த இணையதளம் தானங்கய்யா. கை தட்டுங்கப்பா. ஐயா நீங்க சொல்ற மாதிரி சோறு முக்கியம் தாங்கய்யா, இல்லைன்னு சொல்லல. என்னதே போன் நோண்டாலும் 3 வேளை சாப்பாடு தான் சாப்பிட போறோம்.
ஆனா சோறு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருமாங்கய்யா. அதையும் கூட நாங்க வெயிட் தாங்கய்யா போடும். அதனால இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகும். டிப்ரெஷன் குறைக்க திரும்ப யூடியூப் வந்து டிப்ரெஷன் குறைக்க என்ன பண்ணுவது, எப்படி குறைப்பது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் எப்படி குறைக்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த யூடியூப்கே தானே நீங்க இணையதளத்துக்கே தானே நீங்க வரீங்க. அதுல ஒரு குண்டமா ஒரு எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்னு அதை உடனே எல்லாம் பார்த்து அது பிரகாரம் போலாமான்னு பார்த்தா முடியாது. ஐயா இங்க இது கிராமத்துல இன்ன வரைக்குமே வந்து குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து சாமியார் கிட்ட போ, துணீர் வாங்கி போடு, இங்க அது மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த இணையதளத்து மூலமா வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடைச்சு டெஸ்டியூ பேபி, அதுக்கப்புறம் வாடகை மூலமா குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தையே உருவாக்கி கொடுக்கறது எதுங்கய்யா? அப்ப குடும்ப மகிழ்ச்சியை வந்து ஆணித்தரமா ஊண்டி நிக்கிறது எங்களோட வலைதளங்கள் தானங்கய்யா. அது இல்லாட்டி மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கய்யா? தெரியுமா? அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க இத்தனை பேர் பேசிருக்கீங்களே, நீங்க பேசினதை வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்காம இருந்துக்க போறாங்க. நீங்க என்ன ஒரு ஆனந்தத்துல இவ்வளவு கலகலப்பா ட்ரெஸ் போட்டு இப்படி நீட்டா வந்திருக்கீங்க. நம்ம அடுத்த தொலைக்காட்சியில வர போறோம்ன்றனால தானே. மத்த நாள் குளிக்காம எழுதி கொடுக்குது. மத்த நாள் குளிக்காம வருவாங்க. ஏன்பா அது இணையதளம் தானங்க அவங்களுக்கு கொடுக்குது. இப்ப என்னவே எடுத்துக்கங்க, எங்க ஊர்க்காரங்களுக்கு வந்து தெரியும் நான் சத்யபிரியாவா சங்கர் மகளா நல்லா பேசும்பா, நல்லா பேச்சு போட்டிக்கலாம் பேசும்பா அப்படின்னு தெரியும். ஆமாப்பா, கை தட்டிருங்கப்பா, அழுதுரும்பா. அப்புறம் அது இல்லங்கயா சந்தோஷம். இனி பொங்கல் அன்னைக்கு எங்க ஊர்க்காரங்க என்ன வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு டிவி முன்னாடி நின்று என்னோட பேச்ச கேக்குறாங்களா, அதுதாங்கயா சந்தோஷம். அதுதான்ப்பா எங்களுக்கும் சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, நம்ம காலேஜ்ல வந்து 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 4000 பேர் வந்து இப்ப நான் பேசுறேன் வந்து கேளுங்கன்னு சொன்னா இருக்க முடியுமாங்கய்யா? அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நான் எடுத்த வீடியோ வந்து இன்ஸ்டாலயும் இது ஸ்டேட்டஸ் எல்லாமே வச்சா எல்லாரும் பாப்பாங்களே, பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்களே, அதுல கிடைக்குதுங்கய்யா சந்தோஷம். ஐயா எங்க அப்பா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து எங்க அப்பா விவசாயம் தான் பாக்குறாரு. எங்க அம்மாவும் விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஸ்மார்ட் ஹோம் சொல்லிட்டு ஒரு பர்னிச்சர் கம்பெனில வந்து ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பாக்குறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி நான் பேச்சு போட்டியில பேசினது வந்து எங்க அம்மா வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டாங்க. உடனே வந்து எங்க அம்மாவோட ஓனர் பார்த்துட்டு எங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா பேசுற இந்த பொண்ணு யாரு, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணான்னு சொல்லி கேட்க, இல்ல சார் என் பொண்ணு தான் அப்படி சொன்னா, உங்க பொண்ணா இவ்வளவு திறமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இன்னைக்கு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸ 17,500 ரூபாயும் எனக்கு அவர் கொடுத்திருக்காரு. அப்படின்னா எது மூலியமாங்கய்யா? எங்க அம்மா வச்ச அந்த ஸ்டேட்டஸ்னால தானே. எங்க அம்மா சும்மா போய் சொன்னா நம்புவாங்களா? நான் பேசுறத கேட்டனால தானே ஐயா கொடுத்துருந்துருக்காங்க. அது ரியல் இல்ல, ரியல். அப்ப அது எங்க குடும்பத்துக்கே மன மகிழ்ச்சியை தானங்க ஐயா தருது. யா இங்க நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இங்க போயிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு போய் படிக்க இது பண்ணோம்னா 30,000 40,000 50,000ன்னு கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைங்க, 300 ரூபாய் நெட்டு போதுங்க. யூடியூப்ல அத்தனை சப்ஜெக்டுக்கான நோட்ஸ் அனுப்பிடுவாங்க. இது போதாதான் எங்களுக்கு? அப்ப அந்த விதத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சி எதுங்க தருது? இணையதளம் தானே தருது. இங்க எங்கயோ கூமாப்பட்டியில கூவிட்டு இருந்தவனே இன்னைக்கு விஜய் டிவில டைட்டில் வினரா ஆக்க வச்சு எதுங்க? எங்க இணையதளம் தானங்க. சொல்றீங்க ஆரோக்கியமான உணவு எங்க கிடைக்கும்? கிராமத்துல தான் கிடைக்கும். நல்ல ஆர்கானிக்கான காய்கறிகள் எங்க கிடைக்கும்? கிராமத்துல கிடைக்கும். இல்ல காய்கறி மட்டும் வச்சு என்ன பண்ண? அது நல்லா சமைக்கணும்ல. சமைக்கிறதுக்கு எதுக்கு உதவி பண்ணுது? எங்களோட யூடியூப் தானே. எப்படி பொரியல் வைப்பது, எப்படி குழம்பு வைப்பதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்க யூடியூப் தானங்க இது பண்ணுது. இன்னைக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதவங்க இன்னைக்கு பிரியாணில இருந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வரையும் நல்லா சமைச்சு தராங்கன்னா எதனால? இந்த யூடியூப் இருக்கனால தானங்கய்யா. ஆமா, அதனாலதான் தமிழ் சோறுன்னு வச்சிருக்காங்க. சகோதரி சொன்னாங்க மனிதநேயம் வந்து இணையதளத்தினால குறைஞ்சிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஜிஹெச்ல யாருக்கோ ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஒரு பிளட் தேவைப்படுதுன்னா குரூப்ல போட்டு அந்த மாதிரி பி பாசிட்டிவ் தேவை, ஓ பாசிட்டிவ் தேவைன்னு சொல்லிட்டு உடனே வந்து தராங்களா இல்லையா? நீங்க பொறுமையா இங்க இணையதளம் வேணாங்க நேரையே போய் கூட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள இங்க அவங்க ஜிஹெச் இங்க இருந்து மார்ச்சடிக்கு போற அளவுக்கு வந்து மாறி போயிரும். இதெல்லாம் விடுங்க. பொங்கல்னாவே அது சக்கரை பொங்கல் மட்டும் பொங்கல் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு தாங்க உண்மையான பொங்கலே. ஜல்லிக்கட்டையுமே வந்து தமிழக அரசு எந்த தமிழக அரசு ஜல்லிக்கட்டு வேணான்னு சொன்னாங்களோ இன்னைக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டி ஜல்லிக்கட்டு நடத்துறாங்கன்றதுக்கு என்ன ஒரு அடித்தளமான இது அப்படின்னா எங்க இணையதளம் தாங்க. அன்னைக்கு ஜல்லிக்கட்டு வேணான்னு சொன்னப்ப அத்தனை பேரும் அதனோட கைபேசி மூலமா ஆதரவு தெரிவிச்சனால தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து இருக்கு. அப்ப நீங்க சொல்ற அந்த விவசாயம் வயல்வெளிகளை எங்களை நம்பி தானங்க நீங்களே இருக்கீங்க. என்ன ஒரு பெரிய சிக்கல்னா ஆதரவு தெரிவிச்ச எவனுமே ஜல்லிக்கட்டுக்கு வர்றதில்லை. பூரா ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. நாங்கள் போய் களத்தில் நின்று பார்க்கும்போது
எங்கடா இவங்கெல்லாம் காணாமேன்னு பார்த்தா நம்மளால கண்ணு குட்டி கூட அடக்க முடியாது சார், பூரா சீறிக்கிட்டு வருது அப்படிங்கிறான். சரி, நல்லதுக்கு பயன்படுத்திருக்கீங்க. வீட்டுல எங்க வீட்டுல பொண்டாட்டிய அடக்குறதே பெரிய விஷயங்கய்யா. நீங்க காலையில அடக்க சொன்னீங்கன்னா எப்படிங்கய்யா? அது சரி, நானும் 35 வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், முடிய மாட்டேது. ஐயா நீங்க சொல்லுங்க, ஒய்ஃப் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஒய்ஃப் இல்லாத வீடு? ஒய்ஃப் இல்லாத வீடு சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னாங்க. அது மாதிரி தாங்கய்யா ஒய்ஃப் இல்லாத வீடும் ஒய்ஃபை இல்லாத போனும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைங்கய்யா. எனவே நல்லது ஒரு தீர்ப்பை வழங்குமாறு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அப்படியே கண்ட்ரோல்ல இருந்தேன் அம்புட்டு நேரம். ஆமா, ஐஸ்வர்யா பேசுனதை அப்படியே அடிச்சு துவைச்சு காய போட்டு தொங்க விட்டுருச்சு. யாரு? சத்யபிரியா. அடே அப்பா, என்ன ஆற்றல்! நல்லா கை தட்டுங்க. நம்ம பிள்ளைங்க அப்படியே கொந்தளிச்சிடுறாங்க. நான் பல கல்லூரிக்கு போயிருக்கேன். நான் பேச வந்தது என்னவென்றால் பிள்ளைய பூரா ஓ ஓ ஓ ஓன்பா நன்றி வணக்கம்ட்டு போயிடும். ஆனால் இது ரொம்ப அழகா சத்யபிரியா ரொம்ப நேர்த்தியாக லாவகமாக, அதுதான் மன்னர் கல்லூரிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். நல்ல அற்புதமான வளமான பேச்சு. இதை மறுக்கணும். ஆமாம், எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்து சொல்ல வர்றது யார் அப்படின்னா சுபேதா. சுபேதா வாங்க. வயல்வெளிகளிலே தான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. இப்போ ஐயாலாம் 3 தலைமுறை பார்த்துட்டாங்க, 4 தலைமுறை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன தீர்ப்பு கொடுக்க போறேன்ட்டு வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லாதவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லிருங்கப்பா, அழுதுற போகுது பாப்பா. ஏ தந்தன 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 தந்த தன்னா ஏ சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. இப்படி தென்னகத்தின் ராக தேவன் இளையராஜா பாடற்கினங்க மகிழ்ச்சியும் மனை நிறைவும் நிறைந்திருப்பது வயல்வெளிகளிலா அல்லது வலைப்பின்னல்களா அப்படின்ற தலைப்புல, வாயில கூட நுழைய மாட்டேது வலைப்பின்னல், அவ்வளவு பின்னி கிடக்குது அப்படின்ற தலைப்புல மகிழ்ச்சியும் மனை நிறைவும் நிறைந்திருப்பது வயல்வெளிகள் தான் என்று உறுதியாக என் வாதத்தை தொடங்குகிறேன். ஐயா, அப்போலாம் நாங்க குடும்பத்தோட சேர்ந்து வயல்வெளியில குக் பண்ணி சாப்பிட்டோம்யா. இப்ப இவங்க சமைக்க சோம்பேறித்தனப்பட்டு வலைப்பின்னல்ல குக் பண்ணி சாப்பிடுறாங்கய்யா. அது எப்படியா மகிழ்ச்சியை தருது? அப்ப குக்கு இப்ப புக்கு. பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு வீட்டுல 11 மணிக்கு போனேன், பொங்கலே கிண்டல. என்னன்னு வரும்னாங்க. வருதா? வரும் அப்படின்னாங்க. வந்த உடனே பாத்திரத்துல வச்சுட்டு பொங்கலோ பொங்கல் நாங்க. எங்க இருந்துடா வந்துச்சு பொங்கல் அப்படின்னா, அது வரும் சார், ஆர்டர் பண்ணிருக்கோம். அப்படிதான் இருக்கு. இப்போ எதிரணியில தங்கச்சி சத்யபிரியா சொன்னாங்க, எங்களுக்கு வலைப்பின்னல் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், வலைப்பின்னல் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருது. ஆமா, நானும் 100 லைக் அள்ளிட்டு தான் வந்திருக்கேன். இல்லையா? இப்ப என்னன்னா, இப்ப கல்லூரி விட்டதுமே நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, நேரா பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. பஸ் வர ஒரு முன்ன ஆகும், ஒரு 10 நிமிஷமே ஆகும்னு வச்சுக்கோங்க. பயல்கள் கையை வச்சுட்டு சும்மாவா இருப்பாங்க, கையை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப பையங்க பூரா சும்மாதாமா இருக்காங்க, பிள்ளையதாமா தாங்க முடியல. நாங்க பார்க்கும்போது நல்லா கைதட்டுங்கப்பா, உங்களுக்காக தானே பேசிக்கிட்டீங்க. சரி, எப்படியோ பஸ்ல நீங்க பிள்ளைங்கன்னு சொல்லுங்களேன், அதே எங்களை சொல்றீங்க. பையங்க என்ன பொம்பளை பிள்ளைய, அது அப்பயும் பாரு, பொம்பளை பிள்ளைய சொல்லுப்பா. சரி, எப்படியோ பஸ்ல தடுமாறி ஏறி உக்காந்துட்டாரியா. உக்காந்தா பக்கத்துல ஒரு பெரியவரோ ஒரு பாட்டியே இருப்பாங்க. அவங்களுக்கு இடம் விட்டுட்டு உட்காரலையா, அதை பார்க்க மாட்டாங்க. அப்பயும் நம்ம குனிஞ்ச தலை நிமிராத பொன்னாட்டமா உட்காந்து அப்பயும் ஸ்கிரீனை தான் ஸ்க்ரோல் பண்றாங்க. இதுல எங்கயா மகிழ்ச்சி இருக்கு? அது நல்லதுன்னு நினைச்சுக்குங்க. அவன் கல்யாணத்துக்கு இப்படித்தானே இருக்கேன். சரி, அப்படியே வீட்டுக்கு போனாலும் அம்மா நமக்காக ஆசையா, சரி பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வருதே பசியோட வரும்னு சொல்லி அருமையா சமைச்சு வச்சிருப்பாங்க ஐயா. இவங்க அப்படியா இருப்பாங்க, போனது பேக்கை ஒரு பக்கமா தூக்கி போட்டுட்டு ஒரு கையில போனையும் ஒரு கையில சாப்பாடையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. அந்த அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுமியா. இதுல எங்கயா மகிழ்ச்சி மன நிறைவு? என்ன சொல்றேன், அம்மாவும் ஒரு கையில செல்போன் ஒரு கையில வச்சுதான் சமைச்சுக்கிட்டு இருக்குது. அதனால அது பண்றதுக்கு நான் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லைன்றேன். இதே கொஞ்சம்
ஐயா இதே இது கொஞ்சம் நம்ம பக்கம் வந்து பாருங்களே. நாங்கெல்லாம் அப்படியே நேரா வீட்டுக்கு போன என்ன தெரியுமா பண்ணுவோம், வம்பட்டி எடுத்துட்டு வயல்வெளிக்கு போயிடுவோம்யா. வயல்வெளிக்கு போய் தண்ணி பாய்ச்சலாட்டி தண்ணி பாய்ச்சிட்டு ஆடு மாட்டுக்கு 4 புல்லை பறிச்சுட்டு அம்மா போகும்போதே சொல்லிடுவாங்க 4 கத்தரிக்காயும் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் புடிங்கிட்டு வாமான்னு. அப்படி நாங்கள் இதெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட கொடுத்தா அம்மா அதெல்லாம் பக்குவமா சமைச்சு நித்த நெல்லி சோறு நெய்மணிக்கும் கத்தரிக்கா அப்படின்னு அருமையா சாப்பாடு வச்சு பக்கத்துலயே வாழை மரம் இருக்கும்யா. அந்த வாழை மரத்துல வாழை இலையை வெட்டி நாங்க உட்காந்து குடும்பத்தோட சாப்பிட்ற சாப்பாட்டுல எப்படியா மகிழ்ச்சி மனநிறைவு இல்லாம போகும்? கண்டிப்பா வாழை இலையே மறந்துட்டோமே. இப்ப எதிரணியில சொன்னாங்க காடு மேட்ல வர காதலை விட இன்ஸ்டால ஹாய்ன்னு சொன்னது அந்த ப்ளூடிக்ல வர மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப எங்கேயா வலைப்பின்னல்ல வந்து இது பண்றாங்க. இப்ப அந்த பக்கம் இருந்து பையன் ஹாய்ன்னு போடுவியா, இந்த பக்கம் பொண்ணு ஹாய்ன்னு போடுவாங்க. அந்த பக்கம் பையன் என்னப்பா சாப்பிட்டியானுவாங்க, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிட்டேன்னுவாங்க. குளிச்சியானாலும் நீ குளிச்சாதான் நான் குளிப்பேன்னுவாங்க. தூங்குனியாண்டாலும் நீ தூங்குனாதான் நான் தூங்குவேன்னுவாங்க. இப்படி நல்லா 1 மாசம் போகும்யா. 1 மாசம் கழிச்சு பார்த்தா ஹாய்ன்னு அந்த பக்கம் இருந்து வரும். இவங்க நோட்டிபிகேஷன்ல பாத்துருவாங்க. அசால்ட்ட சரி விட அப்புறமா பண்ணிக்கலாம் 1 மணி நேரம் கழிச்சுதான் அதுக்கு மெசேஜே பண்ணுவாங்க. இப்படியே இந்த வலைப்பின்னல இருக்க காதல் வந்தா ரிப்போர்ட்டாவும் எதுக்கு எடுத்தாலும் ரீசன் சொல்லிக்கிட்டே தானே இருக்கு. இதுல எங்க மகிழ்ச்சி மணி நிறைவு இருக்கு? இதே இது நம்ம பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே காலையில 9 மணிக்கு நான் டவரால சட்டி முட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடி ஆடை பத்துட்டு போவேன். பின்னாடி எங்க ஆளு நான் எப்படா முன்னாடி போவேன்னு பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரும் ஆடை பத்திட்டு வருவாரு. நாங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருப்போம். கண்கள் இரண்டும் அப்படிங்களா போய்கிட்டே இருக்கும்போது எங்க 2 பேரோட ஆட்டுக்குட்டி ஒண்ணு சேரும் போது எங்க 2 பேரோட மனசு ஒண்ணு சேருது இல்லையா? பாத்துக்குங்க இன்ஸ்டால சேருமா? இதோட இன்னொன்னு என்னன்னா திருவிழா காலங்கள வளையல் கடை, தோடு கடை, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயி, ராட்டினம், இந்த மாதிரி இதுல இப்ப வளையல் கடையில இருக்கும்போது எங்க அக்கா மைட்ட சொல்லி விடுவாரு எங்க ஆத்துக்காரு, டேய் இத போய் உங்க அக்கா கிட்ட உங்க அத்தான் கொடுத்தாங்கன்னு போய் குடுடான்னு. அத வாங்கி போறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு பாட்டு வருமே, திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா இருந்துச்சியா. ஆனா அந்த பாட்டு அப்ப வரல. நாங்க 90 கிட்ஸ் ரிலீஸ் பண்ணல. தோடு கடையில அப்படியே அந்த கண்ணாடி வச்சிருப்பாங்க. அவர் நான் ஏன் தோழியோட போகும்போது அவர் தோழரோட வருவாரு. வந்து இந்த ஜிமிக்கி எடுன்னு கண்ணாடியில எனக்கு வச்சு காமிப்பாரியா. அது எவ்வளவு மகிழ்ச்சி மன நிறைவையும் தருது. அது மட்டுமா? ஆமா சுபேதா, டிவில போய்கிட்டு இருக்கு. சரிங்கயா. அது மட்டுமா, எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த வெள்ளி கொலுச என் முகத்தை பார்த்து கொடுக்க முடியாம ராட்டினத்துல நான் கீழையும் அவர் மேலேயும் உட்காந்து கீழே அவர் கொலுச வைக்க நான் சுத்தி வந்து எடுக்க. இது எந்த படம்பா? இவங்க ஓட்டுற படமா? இப்படி இருக்கிற காதல்ல மகிழ்ச்சி மனநிறைவு எவ்வளவு பொங்கி இருக்குயா. சூப்பரா இருக்குப்பா. கொலுசு எடுக்கிற டெக்னிக்கே தனிப்பா. நமக்கு இப்படி வாய்க்காம போச்சுப்பா. இப்ப வந்து சொன்னாங்க எங்களுக்கு டாக்டர்லாம் வேணாம், 2 GB டேட்டா இருந்தா போதும். எங்களுக்கு டேட்டாவே வேணாம், நாங்க டேட்டாக்கே டாட்டா காட்டுவோம்யா. கருப்பா சோப்பான்னு தெரியாது, டேட்டா வச்சு என்ன செய்ய? இங்க உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏதாச்சுன்னா டாக்டர்கிட்ட போவாங்க. எங்க ஊர்ல எங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்கயா. எங்க பாட்டேன் பூட்டை எங்க பாட்டிங்க சொன்னதுனால எனக்கு நீங்க வலைதளத்துல போடுறீங்க. அவங்க இல்லாட்டி உங்களுக்கு அது தெரியுமா? அடுத்ததா சொல்றாங்க, நீங்க வந்து விதை விதைக்கிறங்க, நாங்க கொஞ்சம் வித்தியாசமா ஐடியாவை விதைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க விதை விதைக்கும் போது அந்த விதையோட சேர்ந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பையும் விதைக்கிறோம். அந்த நெற்கது நல்லா வளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை அறுவடை செய்யும் போது அதோட மகிழ்ச்சியை சேர்ந்து அறுவடை பண்றோம். இதுல இருக்க மகிழ்ச்சியும் மனநிறைவும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைமுறை பல தலைமுறைக்கு மகிழ்ச்சியை தருதியா. ஆனா இப்ப இவங்க சொல்றாங்க ஏன்றாங்க, சிஐன்றாங்க, ChatGPTன்றாங்க, ஜெமினின்றாங்க. இவங்களை யோசிக்கவே விட மாட்டேது இல்லையா. இப்ப எடுத்துட்டு வந்த தலைப்பெல்லாம் இவங்க எடுத்தது நான் நினைச்சீங்க புள்ள ChatGPT ஏஐல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டாங்க. இதுல கேட்டா இதுதான் ட்ரெண்டிங் வேற சொல்லிக்கிறாங்கயா. ட்ரெண்டிங்
இப்ப வலைப்பின்னல்னு சொல்றாங்களே, அந்த வலைப்பின்னல்ல என்னதான் இருக்கு? சரி, இப்ப நீங்க பாத்துக்கோங்க. இப்ப வந்து நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு? வயல்ல இருந்து. நாங்க சேத்துல கால் வச்சாதானே இன்னைக்கு நீங்க சோத்துல கை வைக்கிறீங்க. ஆமா, அதாயா சொல்றேன். நாங்க இருக்கனாலதான், நாங்க வேலை பாக்குறதுனாலதான் நீங்க உயிரோடயே இருக்கீங்க. அதனால வயல்வெளி தான் மகிழ்ச்சியும் மனநிறைவு தருதுன்னு சொல்றேன். கடைசியா ஒண்ணு சார், என் அனுபவத்துல சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் அனுபவத்தை சொல்லலையா? சரியா வச்சுக்கோங்க, மறந்துட்டேன், அதனால இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி சரி. ஐயா, நீங்க கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை வயசுல சாப்பிட்டீங்க? சின்ன வயசுல இருந்து அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல என்னன்னா காய் போட்டு சாப்பிட்டு. நல்ல வேலை கூட்டாஞ்சோறு கடைக்கு போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. என்ன காயெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கீங்க? எல்லா காயும், வெண்டிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய். இதே மாதிரிதான் நாங்களும் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே எங்க அத்தை பையன், எங்க மாமா பையன், சித்தி பொண்ணு, பெரியப்பா பையன் எல்லாரும் ஒரு பிளானை போட்டுருவோம். இன்னைக்கு 9 மணி ஆச்சுன்னா எல்லா வீட்டை விட்டு வயக்காட்டுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அங்க போய் காட்டுல இருந்து சுப்பியை பெருக்கிட்டு சிக்கி முக்கி கல்லை எடுத்து தீட்டி அதுல நெருப்பை வர வச்சுட்டு அது மேல ஒரு சட்டியை வச்சுட்டு எந்த காயை முன்னாடி போடணும் எந்த காயை பின்னாடி போடணும்னே தெரியாம எல்லா காயையும் போட்டு ஒரு பெரிய தலவாழை இறைய வச்சுக்கிட்டு அதுல எல்லா சோறையும் கொட்டி சுத்தி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம்யா. அந்த சந்தோஷம் இப்போவும் நம்மளுக்கு இந்த புரோட்டால சால்னாவை விட்டு பிரியாத மாதிரி நம்ம மனசை விட்டு பிரியாம இருக்கியா அந்த மனநிறைவு மகிழ்ச்சியும். இப்ப அப்படியா பண்றாங்க? எதுக்கு அடுத்தாலும் வலைப்பின்னல போய் இப்ப சும்மா ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி ஸ்விக்கி ஸ்மோட்டோல அது 5 பாயிண்ட் ரேட்டிங்ஸ்ல இருக்க பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்கயா. ரேட்டிங் பாத்துறாங்க. அதுல எங்கயா மகிழ்ச்சி மனநிறைவு இருக்கு? அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. ஆமா ஆமா, சாப்பிட்டா 2 நாள் கழிச்சு தான் வெளியே வரும். நாங்க சாப்பிட்றதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும்யா. சரிங்க, இதோட நிறைவா சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சியும் மனநிறைவும் வலைப்பினர்கள் இல்ல, மகிழ்ச்சியும் மனநிறைவும் வயல்வெளிகள் தான் இருக்கு என்று நல்ல ஒரு தீர்ப்பை வரக்குமாறு நடுவர் ஐயாட்டு வேண்டிக் கொண்டு வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்றவங்க பூரா சிக்ஸர் அடிச்சா என்னதான் பண்றது? எவனா டக் அவுட் ஆவான்னு பார்க்குறேன், முடியலையே. ரொம்ப அழகா அற்புதமாக அவங்க அந்த ஒரு கிராமத்து பொண்ணாவே மாறிட்டாங்க. அதுக்காகவே நல்லா கை தட்டலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டாஞ்சோறுங்கிறதெல்லாம் வந்து ஐயன் திருவள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா. பகுத்துண்டு சாப்பிடணும் எல்லாரும். இப்போ பூரா வாங்கி ஓரமாக. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார், ஐயாவுக்கும் தெரியும், கேசவன் கண் மருத்துவமனைன்னு வச்சுருந்தார். அவர் டாக்டர் ஆதிகேசவன், கண் மருத்துவர், மிகச்சிறந்த மருத்துவர், 97 வயது. அண்மையில் தான் காலமெய்தார். அவரை நான் சந்திக்க போன பொழுது அவர் சொன்னார், நான் கல்யாண வீட்டுக்கு போனால் எனக்கு பிரியாணி வச்சாங்கன்னா நான் நிறையா வாங்கி வச்சுக்கிருவேன் இலையில அப்படின்பார். எதுக்குங்க, உங்களுக்கு தான் வயசாயிருச்சே, சாப்பிட முடியாதே, எப்படிங்க இவ்வளோ வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சாப்பிட்றது கொஞ்சம் தான், ஆனால் அந்த இலையை கொண்டு வெளியே போடுவாங்க பாருங்க, அந்த இலையில விழுகிறத சாப்பிட்றதுக்காக வெளியே 10 பேர் உட்காந்துருப்பான். நான் சாப்பிட்றது முக்கியம் இல்லை, வெளியில் இருக்க 10 பேர் சாப்பிட்றது தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் வாங்குறேன் அப்படின்பார். அப்போ பார்த்தீங்களா, அதான் மனித நேயம். அதாவது வீணாக்குறோம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவர் அதை வீணாக்குவது கூட பலருக்கு பயன்படுகிறது என்கிற அந்த சித்தாந்தத்தை அவர் எனக்கு சொன்னோன்னு எனக்குள்ளேயே ஒரு விதையை விதைச்சிட்டார். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்து மனிதர்கள் எதை செய்தாலும் அவங்க செய்கிறது நம்ம பார்க்குறதுக்கு வேணால் வித்தியாசமாக அவங்கள நம்ம கேலி பண்ண தோணும். என்ன தெரியும், எனக்கு ஒரு எதிரி இருக்கான்னா அது எங்கள் அப்பன் தாங்கிறாங்க. வில்லன்னா அப்பாவா, அவர் தாண்டா உன்னை தூக்கி தோளில் போட்டு மார்பில் போட்டு ஓடி 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 உன்னை இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆக்கியிருக்காரு. அம்மா இப்பாட்ட சொல்லு, உனக்காக பார்க்குறேன். பையன் பொம்பளை பிள்ளை என்ன செய்யுது, அது ரொம்ப விவரமான பிள்ளைங்க. பையன் போய் அப்பாட்ட, அப்பா 50 ரூபா கொடுங்கப்பா ஒரு செலவு இருக்குன்பேன், 50 ரூபா கொடுங்கப்பா ஒரு செலவு இருக்குப்பான்பேன். போடா முடியாதுடா, நீ வேற ஏதாவது பண்ணுவ அப்படின்ட்டுருவாரு. இது என்ன தெரியுமா பண்ணுங்க, டேடி செத்தேன் அப்பேன், அதோட எவ்வளோம்மா வேணும், 500 ரூபா வச்சுக்கடா, செலவழிடா. இப்படி கொடுத்து விட்டு இதெல்லாம் வாங்கி வாங்கி இந்த பிள்ளைங்க புருஷன் வீட்டுக்கு போன பிறகு, மாமா ஒரு 50 ரூபா கொடுங்க, வாய மூடு, 50 ரூபா கேட்குறியா? அப்போ தான் சொல்லி எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா கேட்டவொன்னே 500 ரூபா கொடுத்தாரு, இவன் என்னடான்னா சல்லிப்பேன், கஞ்சாம்பட்டிப்பேன், கருமிப்பேன், 50 ரூபா தரமாட்டேங்கிறான்னு சொல்லுவோம். அப்போ எல்லாமே கேட்குற முறைகளில் தான் இருக்கிறது. அப்போ அவங்க சொன்னது அழகாக பாருங்கள், வயல்வெளிகளில் தான்
எல்லாம் இருக்கிறது, கூட்டாஞ்சோறு தத்துவம் இருக்கிறது. எல்லாரும் அது சொல்லும் போதே பாருங்க, மாமா பையன், அத்தை பொண்ணு, அத்தை பையன். அப்போ இதெல்லாம் ஒரு உறவுகள். நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு சுட்டி ஒருவர் பெயர் குலப்பெறான்னு சொல்லி அங்கே யார் பேரும் இருக்காது. தலைவன் தலைவி, பாங்கன் பாங்கி, தோழன் தோழி, அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நாத்தனார் அப்படிங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, அது வந்து கணவனுடைய சகோதரி, அவங்களுக்கு பேர் என்ன, நாத்தனார். நாத்தனார்னா நாற்று. நாற்று பிறந்த வீட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுதோ, ஒரு இடத்துல விளைவிக்கப்பட்ட நாற்று இன்னொரு இடத்துக்கு போய் தான் அது வளரணும். அதனால நாத்தனார்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு நாத்தனாரை காணோம், கொழுந்தனார்னு வச்சாங்க. கொழுந்தனார் அப்படின்னா கணவனுக்கு பின்னால வந்த இளமை உள்ளவர், கொழுந்து வெத்தலை, அதனால கொழுந்தனார். அதுக்கப்புறம் கொழுந்தியாள், தன்னுடைய மனைவியினுடைய சகோதரிக்கு பேர் கொழுந்தியாள். அண்ணனுடைய மனைவி எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க, அத்தாச்சின்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அண்ணிங்கிறாங்க. இன்னைக்கு மொத்தமாக 2 வார்த்தை தான்ப்பா வச்சுருக்காங்க, ஆங்கிள் ஆன்டி, முடிஞ்சு போச்சா. அத்தாச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தாய்க்கு பிறகு, என் தாய் ஆச்சி, என் தாய்க்கு பிறகு அண்ணனுடைய மனைவி அடுத்த ஆட்சி, செகண்ட் மதர் எனக்கு எங்கள் அண்ணி தான், அடுத்த ஆட்சிங்கிறதுக்கு தான் அத்தாச்சின்னு வச்சோம். இன்னைக்கு அத்தாச்சின்னு சொல்கிறது போயிடுச்சு, ஏன்னா மதினின்னு சொல்கிறது போயிடுச்சு, எல்லாம் ஒரே தான். இன்னொருத்தங்க பெரியமாவுக்கு நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா சார் அப்படின்னா, சொல்கிறானே மேக்சிமா அப்படின்னா, சின்னம்மாவுக்கு மினிமா, மேக்சிமா மினிமா, மேத்தமேட்டிக்ஸ் தான் சொல்கிறான்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவன் பெருசாக இருந்தா பெரியம்மா, சிறுசாக இருந்தா சின்னம்மா. இப்போ உங்கள் காலத்தில் ஆன்டி அங்கிள். ஆமாம், என்னையெல்லாம் பார்த்தா வாங்கய்யா உட்காருங்கயான்னு பாய். என்னன்னு கேட்டால் தலைமுடி நரைச்சிருச்சான். கடைக்கு போயிட்டோம்னா ஐயா உட்காருங்கய்யா, அந்த எடுத்து வந்துடுறீங்கயா. சரிப்பா, அந்த மட்டுக்கும் தமிழ் இல்லாட்டி என்ன சொன்ன, சார் உட்காருங்க சார்ம்பேன். அந்த மட்டுக்கும் தலைமுடி நரைச்ச உடனே என் தமிழ் வாழ்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஐயா உட்காருங்கயா, ஐயா உட்காருங்கயா. தமிழ் எப்படி வளருது பாருங்க, அதான் மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக உங்களுக்கு இன்னொரு பாராட்டு தெரிவிச்சிடலாம். ஆமாம், அடுத்து யார் வர்றா, அபிநயா ஸ்ரீ. அப்போதுலேருந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கு, நீங்கள் ஒன் சைடாக போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, பார்த்துக்குருவான் அப்படின்னு. வாப்பா, நல்லா கரவொலி கொடுத்து வரவேற்கலாம் அபிநயா ஸ்ரீ. நீதி நெறியை 3ஆம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வல்வான் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி. இவ்வளவு நாள் யாராவது சொன்னீங்களா என்னைய? வாழ்த்துக்கள்பா, பொங்கல் வாழ்த்து. அவையில் அமர்ந்திருக்கும் என் அன்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் வணக்கத்தை கூறி தித்திக்கும் எங்கள் தலைப்புக்குள் செல்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் வயல்வெளியை பத்தி பச்சை பச்சையா பேசிட்டு போயிருக்காங்க. ஆமா, ட்ரெஸ் கூட பச்சை பச்சையா தான் இருக்குது. கேட்கறதுக்கு நல்லாதாங்க இருக்கும், ஆனா யதார்த்தம் ஒண்ணு இருக்குதுல்ல. ஆமா, கேட்கிறவன் கேனப்பையன்னா கேடிவி கேஆர் விஜயா கொண்டையில தெரியுமா, அது மாதிரி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானங்க அன்னைக்கு உலக நீதி. அந்த வகையில் இன்று மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருவது வலைப்பின்னல் தானங்கய்யா. வயல்வெளியில நின்றோம், மண்முழுவ தேடணும், நண்டுகளை தேடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வயல்வெளிக்கே காது குத்துறாங்க. அதான் சிரிக்கிறீங்க. சரி, வலைப்பின்னல்ல நின்று விண்வெளியவே தேடுறோம். இன்னும் அப்டேட்டா சொல்லணுமா, கார் வேணுமா காரை தேடுறோம், வீடு வேணுமா வீடை தேடுறோம். ஏன் நாளைக்கு எனக்கு மாப்பிள்ளையே அதுல தானங்க தேடுறோம். மேட்ரிமோனி சபாஸ். இவங்க பூரா மண் புழுவையும் நண்டையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா கேளுங்க. ஒருத்தன் இந்த உலகத்துக்கு வந்தியான், உலகத்தையே சாப்பிட்ற அளவுக்கு வந்தியான், கொரோனான்னு ஒருத்தன். லாக்டவுன் ஒண்ணு போட்டாங்களே, வயல்வெளியில நின்றீங்களா இல்ல வலைதளத்துல இருந்தீங்களா? எங்கப்பா இருந்தீங்க? பட்டிமன்றத்தை முடிச்சிருவோமா? இவங்க சொல்றாங்க வீட்டுக்குள்ள கிடந்தோம், பிஸ்கட்ல எத்தனை ஓட்டை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தோம். பொழுதுபோக்குக்கு இன்ஸ்டாகிராம்லயும் கல்வியை வளர்க்க ஆன்லைன் கிளாஸ்லயும் தானங்கயா இருந்தோம். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, கொரோனா காலத்துல மாத்திரம் யூடியூப் சேனல் 5 கோடி தொடங்கியிருக்காங்களாம். பூரா சாப்பாட்டு கூடி தான். டேட்டாவுக்கே டாட்டா கட்டினாங்களாம்ல. ஐயா, ஒரு விவசாய குடும்பம், பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன்னு விவசாயம் பார்த்தவங்க அப்ப என் பேட்டா இல்லைன்னு நிலத்தை வித்தான். நாங்க எனக்காவது டேட்டா இல்லைன்னு போனை வித்துருக்கோமாங்களா? அடுத்தடுத்த மாடலுக்கு போய்கிட்டே இருக்கோம்ல. எங்க அக்கா சத்யபிரியா சொன்ன மாதிரி கூமாப்பட்டி இல்லாத ஒரு ஊரு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாயிருக்குன்னா எங்க வலைப்பின்னல் தானலைங்க. அந்த கூமாப்பட்டி எங்கம்மா இருக்கு? அது கூட தெரியலையான்றாங்க.
வயல்வெளியில இறங்குறதா மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. காலம் மாறி போச்சுங்கய்யா, இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அவுடேட் ஆயிட்டாங்க. அப்டேட் இல்லை, அவுடேட். அந்த காலத்துல வானம் பார்த்த பூமி முப்போகம் விளைச்சல்னு மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இந்த காலம் அப்படியா? திடீர்னு புயல் வருது, திடீர்னு வெயில் கொளுத்துது, நெல்மணி எல்லாம் கருகிறதும் மூழ்கிறதுமாயா இன்னைக்கு மகிழ்ச்சியா தந்துட்டு இருக்கு. இதுவே எங்க பையங்க வெயில் அடிச்சா ஒரு டீயா வாங்கி ரீல்ஸ் போடுறதும், புயல் வந்தா மயில் போல ஆடி ரீல்ஸ் போடுறதும் தானே எனக்கு மகிழ்ச்சியை தருது. இன்னும் சொல்லணும்னா அம்மா ஊர்ல இருக்காங்க, பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். சரி, பையா சாப்பிட்டியாடா, எப்படா இருக்க, வேலையெல்லாம் எப்படிப்பா போகுதுன்னு இன்னைக்கு வீடியோ காலில் பார்த்து பேசுறாங்கன்னா உணர்ச்சி பூர்வமா பின்னல் தானங்க முன்னிலத்துல இருக்கு. அங்க கலப்பைய பிடிச்சா கை காய்க்கும், இங்க கீபோர்ட தட்டினா தானே என் வாழ்க்கையை இனிக்குது. கலப்பைய பிடிச்சா கை காயும், கீபோர்ட தட்டினா தான். அங்க அந்த கலப்பைய வச்சு உழவலாம், ஆனா கீபோர்டை வச்சுதான் உலகத்தையே ஆள்றோம். வா, பாயிண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கே ஜெமினியா. இன்னைக்கு சாப்பாடு விவசாயத்தால தான் சாப்பாடே வருதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஸ்விக்கியும் சொமேட்டோவும் இல்லைன்னா பாதி பேர் வீட்டுல அடுப்பே எரியாதுங்கய்யா. கேஸ் கம்பெனிக்காரெல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே கேஸை கொண்டு வந்துடுறான். ஏன்னா எவனும் வீட்டில் சமைக்கிறது இல்லை சார், பூரா வெளியில தான் சமைக்கிறாங்க, அதனால உடனே கேஸ் சிலிண்டர் தரோன்றாங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாதவன் இன்னைக்கு அங்கீகாரத்தை கொடுத்து சாதனையாளரா மாற்றி 3 வேளை உட்காந்து சாப்பிட வைக்குதுன்னா அது எங்க வலைப்பின்னல் தானங்கய்யா காரணம். அரிசி பருப்பு கூட காசு இருக்கிறவனை தேடிதான் போகுது, வலைப்பின்னல் தான் இல்லாதவனையும் பெரிய மனுஷனாக்கி காட்டுது. மாற்று கட்சியையும் கைதட்ட வைத்த அபிநயாஸ்ரீக்கு வாழ்த்துக்களை. சோத்து கூட பஞ்சம் இருக்கலாம், எங்க டேட்டாவுக்கு என்னைக்காவது பஞ்சம் இருந்திருக்கா? டேட்டா இல்லாதப்பையும் வைஃபை ஆன் பண்றான் மச்சான், ஹாட்ஸ்பாட்டை போடுறான் மச்சான் சொல்லி ரீல்ஸ் பாக்குற கூட்டம் எங்களோட இது. விவசாயத்தை வளர்க்குறாங்களா நேர்ல போய் போராட்டம் பண்ணி 2 பேர் கூட கேட்க மாட்டாங்க, அதை கொடுத்து கேட்க. நாங்க ஒரே 2 நிமிஷத்துல ஒரு ரீல்ஸ் போட்டா 2 கோடி பேர் பார்த்து லைக்ஸ் போட்டு அதுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பை தர்றாங்க விழிப்புணர்வுல. இதை விட வேற நிறைவு வேற என்னையா வேணும்? பூரா உங்க ஆளுக போலுக்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான் கைதட்டுறாங்க, அப்படித்தானே? அதனால மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது வலைப்பின்னல் தான் என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. பேச்சிலேயே இது ஒரு வகையான பேச்சு. இது எப்படி அப்படின்னா, இது வந்து ஸ்லோ பாய்சன், அப்படியே கொடுத்து கொடுத்து அடிக்கிறது, டம்மு டம்மு டம்முன்னு. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சொன்ன வார்த்தைகளில் பார்த்தீங்களா, கீபோர்டு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. கலப்பையை பிடிச்சேன்னா கை காய்ச்சி போயிடும், கீபோர்டை தொட்டேன்னா கை காய்க்காது, சாஃப்ட் கீபோர்டு வந்துருச்சு. இப்பையும் பேசுனா அப்படியே டைப் ஆகி வருது, அவ்வளோ வந்துடுது, தமிழ் மொழி வருது, எல்லா மொழியும் வருது. நாங்கள் கஷ்டமே பட வேண்டாம்யா, எதுக்கு கலப்பையை தூக்கிட்டு விடிய காலம் 4 மணிக்கு போய் ஏத்தம் இறைச்சி நீர் பாய்ச்சி அப்புறம் அது விளைஞ்சிருக்கா விளையிலான்னு பார்த்து கவலையோடு அப்படி உட்காந்து மழை வருதான்னு பார்த்து என்னத்துக்கு தட்டுறா கீபோர்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா கை தட்டலாம், மிகச்சிறந்த பேச்சாளராக வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்படி சைலண்ட்டாக அடிக்கிற ஆட்கள் இப்போ குறைவு. எல்லாம் மானே தேனே அப்படிலாம் பேசுவாங்க, ஆனால் அதை சைலண்ட்டாக கொண்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாரதி பாஸ்கர் இவங்க தான். ஆமாம், அந்த அளவுக்கு வரக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக இந்த அணியில் நிறைவு பேச்சாளர். முதல் எப்பயும் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், மாணவர்களுக்கு சொல்கிறேன், கடைசின்னு சொல்லாதீங்க, நிறைவு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்கிறேன் சொல்லாதீங்க, அது சில நேரம் பழிச்சிரும். அதனால் வந்து கடைசி அப்படிலாம் சொல்லக்கூடாது, நிறைவு, அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். வாங்க ரேவதி, நல்லா உற்சாகமான கரவழியோடு. அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் முதன்கற்காலை வணக்கம். இன்னைக்கு தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்புங்கய்யா. மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது வயல்வெளியா வலைப்பின்னலான்னு கேட்டிருக்காங்க. ஐயா, கண்டிப்பா வந்துட்டு வயல்வெளி தான் தருது. இது வந்துட்டு தைப்பொங்கலோட பட்டிமன்றம்யா. தை பிறந்தால் வழி பிறக்கு தங்கமே தங்கம், தை பிறந்தால் வழி பிறக்கு தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல்லு விளையோ தங்கமே தங்கம், ஆடியில வெத வெதச்சோ தங்கமே தங்கம், ஐப்பசியில் களையெடுத்தோ தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம்,
கழனி எல்லாம் பொண்ணாச்சு தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் இப்படிதாங்கய்யா நம்ம கழனி எல்லாம் அந்த காலத்துல பொண்ணா இருந்துச்சு. இதுல பாத்தீங்களா விவசாய வரிசையை சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாசம் விதை விதைச்சோம், அடுத்துடா ஐப்பசியில களை எடுத்தோம், ஐப்பசியில களை வரும். கா- களைன்னா சின்ன சின்ன செடி. இது எங்கள் பயிலுக்கு பல பேர்கிட்ட நெல் எங்கடா விளையுதுன்னு, சார் நெல்லை விடுங்க அதுலேருந்து என்ன கிடைக்கும்னா அரிசி, அது கடையிலேருந்து வருது சார்ன்ற. நெல் எங்கன்னு யாருக்கும் தெரியாது. கார்த்திகையில அது கதிராச்சு. கார்த்திகையில் கதிர் பிடிச்சி நிற்குமா. தைப்பொங்கல் வந்து விவசாயியின் திருவிழாயா. தைப்பொங்கல் வந்தா வயல்வெளி சிரிக்கும், ஆஹா அடுப்பு கூட பொங்கலோ பொங்கல்னு கத்தும். ஆனா இவங்க வலைப்பின்னல்ல பொங்கல் வந்தா ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, ஸ்டோரி போட்டாச்சு, அதாங்க அவங்க திருவிழா. அப்படி சொல்லிட்டே ஒரு அம்மா குக்கருக்குள்ள போட்டுருச்சு. இப்ப வலைப்பின்னல்ல இருக்கிறவன் ஒரே இடத்துல உட்காந்து ஐ எம் வெரி பிஸி மேன் அப்படின்னு தான் ஸ்டேட்டஸ் போடுறான். ஆனா வயல்வெளியில இருக்கிறவன் வயலோட சேர்ந்து வாழ்க்கையும் ரசிக்கிறாங்கய்யா. ஐயா நான் சொல்றேன், ஒய்ஃபை இருக்கிற இடத்துல சிக்னல் வந்து ஃபுல்லா இருக்குங்கய்யா. ஆனா வயல்வெளி இருக்கிற இடத்துல சிங்கிளா இருக்கவனுக்கு கூட மனசு ஃபுல் பேட்டரியா இருக்குங்க. ஃபுல் பேட்டரியா இருக்குமா. கிராமத்துல வந்து நெட்வொர்க் இல்லைன்னா வந்துட்டு டென்ஷன் ஆக மாட்டாங்கய்யா. நகரத்துல நெட்வொர்க் இருந்தாதாயா டென்ஷனே ஆகுறாங்க. கவரேஜ் இல்ல கவரேஜ் இல்ல கவரேஜ் இல்ல. வயல்வெளியில அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் ஒரே வீட்டுல ஒண்ணா உட்காந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டாங்கய்யா. இப்போ வந்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு உதவின்னு கூப்பிட்டு பாருங்க, அவனை ஒருத்தே வர மாட்டாங்க, அங்கே எல்லாம் ஜீரோவாக இருக்குங்கய்யா. நான் ஃபேஸ்புக் பார்த்தே 5 நாள் ஆச்சுட்டேன், உருவே வர மாட்டேன். அது உண்மைதான்ப்பா. இயற்கையும் இயற்கையோட காற்றும் மன நிம்மதியும் சேர்ந்ததுதாயா வயல்வெளி. அங்கே ஆனால் காற்று ஃப்ரீ. இங்கே வந்து வலைப்பின்னல்ல டேட்டா ரீசார்ஜ் இல்லாத மூச்சே விட முடியாதுயா. வயல்ல வேலை செஞ்சா உடம்பு வேர்க்கும், ஆனா வந்து மனசு ஆறுங்கய்யா. வலைத்தளத்துல ஸ்க்ரோல் பண்ணா விரலும் தேயும், அதோட மண்டைக்கு டென்ஷனும் ஏறுங்கய்யா. வயல்ல இருக்கிற நெல்லு மணி ஆகும், ஆனா நெட்ல இருக்கிறதோ எல்லாரையும் கில் பண்ற வேலைங்கய்யா. இவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு கீபோர்டில் வந்து டைப் அடிக்கிறோம், அதில் தான் எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு. அங்கே வாரத்தில் 5 நாளும் கீபோர்டில் டைப் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிதாங்க. இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு வயல்வெளி அந்த 2 நாள் லீவில் நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், எங்கள் வயலில் போகிறேன், அங்கே போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம், குடும்பத்தோட பம்ப் செட்டில் குளிக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ பேர் சொந்த ஊரை தேடி போகிறாங்கய்யா. வேப்பங்கொட்டை அடித்து வந்த ரத்தம் ரசித்தோம், வத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படித்தோம், தண்டவாளம் மேலே காசை வச்சு தொலைச்சோம், தண்ணி இல்லா ஆற்றுல கிட்டி புல் அடித்தோம், இப்படின்லாம் அவங்க நாங்கள் விளையாண்டுருக்கோங்கய்யா. நீங்க விளையாண்டீங்க, எங்க அன்னைங்கெல்லாம் நாங்க விளையாண்டோம்னு சொன்னா பரவாயில்ல. தண்டவாளத்துல காசை வச்சு ட்ரெயின் எங்க வருது எப்படி வருதுன்னு கேட்ட காலமெல்லாம் உண்டு. தைப்பொங்கல் அன்னைக்கு கிராமத்துல வந்துட்டு விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. ஆமா, அந்த விளையாட்டு போட்டியில இருந்து தாங்கய்யா பல விளையாட்டு வீரர்கள்லாம் உருவாகி வர்றாங்க. இப்ப வந்து பளு தூக்குதல் போட்டியிலலாம் வந்துட்டு வீரரா இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒரு காலத்துல அவங்க கிராமத்துல நடந்த விளையாட்டு போட்டியில இளவட்டு கல்லு தூக்குனதுனாலதான் இப்ப அவங்க வந்துட்டு பளு தூக்குற போட்டியில வெற்றி பெற்றாங்க. ஐயா மென்டல் பீஸ் தெரியுமா எங்கய்யா உங்களுக்கு? மென்டல் பீஸ் இது இவங்க சொல்ற ஆப் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கன் லெக் பீஸ் தான். நம்ம வயல்வெளியில தாங்கயா வந்துட்டு அது வந்து கிடைக்கும். வெளியே எல்லாரும் வந்துட்டு பொங்கல் லீவ் அப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு பொங்கல் லீவ்லலாம் வந்துட்டு எங்க ஊர்லலாம் வந்துட்டு விளையாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நான் வந்துட்டு கோலம் நல்லா போடுவேன். இங்க காலேஜ்ல வந்துட்டு கோல போட்டி வச்சா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். கொடுத்துருங்கப்பா இந்த முறை நடத்தினாலும். அது எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் எங்க ஊர்ல போட்டியில கோலம் போட்டு நான் வாங்கின அந்த அண்டால கிடைச்ச அந்த ஆறுதல் பிரைஸ் அண்டால வந்து ஊக்கமாகி தாயா இங்க வந்து நம்மளுக்கும் கோலம் போட வருதே அப்படின்னு இங்க வந்து நான் பிரைஸ் வாங்குறேன். அருமை அருமை அருமை. அதே மாதிரி எதிரணீரர் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்துட்டு வலைப்பின்னல் நாங்கெல்லாம் ஸ்டைலிஷா தான் இருப்போம், மாடர்னா தான் இருப்போம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்திருக்க 2 பேர் வந்துட்டு தமிழர் பண்பாட்டு உடைய அணிஞ்சு வந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஊர்ல இருந்து தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க.
பூரா ஜீன்ஸ் லெக்கின்ஸ் போட்டு வர வேண்டியதானே? ஏன்யா வந்துட்டு அவங்க பண்பாட்டு உடையில வந்திருக்காங்க. இதை விடயா வாரம் முழுக்க வலைப்பின்னல்ல வந்துட்டு வேலை பார்க்குறாங்கய்யா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர்லாம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்துட்டு பண்ணுறாங்கய்யா. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருந்தெல்லாம் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல. இப்போ 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 காலத்தில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் வேலை பார்த்தாதாங்கயா வந்துட்டு வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் அப்போ அப்படி கிடையாதுங்கய்யா. அப்போல்லாம் வந்துட்டு நம்ம கணவர் வந்துட்டு வயலில் வேலை பார்ப்பாங்க. நாங்கள் எங்கள் அம்மாக்கள்லாம் வந்துட்டு அந்த தூக்கு சட்டியில் வந்துட்டு ஐர மீன் குழம்பும் அவங்களுக்கு நெல் சாப்பாடும் எடுத்துகிட்டு போய் அவங்க வரப்பில் போய் நின்றுட்டு, மச்சான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது. அப்ப வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு அன்பு காதல் எப்பவுமே இருந்துச்சுங்கய்யா. 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்தாங்க. இப்ப எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சனியனை வந்து உட்காந்து தின்னு அப்படிதான் பேசுறாங்க. அபிநயா சொன்னாங்க, நாங்க எங்க வலைப்பின்னல்ல தான் நாங்க மாப்பிள்ளையை தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வலைப்பின்னல்ல மாப்பிள்ளையை தேடுறீங்க, 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து வாழ்றீங்க, கொஞ்ச நாள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேக்குறீங்கயா. அது கடைசியில எங்க போகுது? கோர்ட்டுக்கு தாயா போகுது. கல்யாணத்துக்கு முன்னால 24 மணி நேரம் பத்தலைன்னு பாங்க. கல்யாணம் ஆன பிறகு சனியனை போன வை அப்படின்னு பாங்க. இதான் சனி பயிற்சின்னு பேர். ஒரு இடத்துல இருக்கிற சனி இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆயிரும். அவங்க சொன்னாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லைன்னா வந்துட்டு உங்களாலலாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மைதாயா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கிறதுனால தாயா இப்போ நிறைய பேத்துக்கு சமைக்க தெரியல. அடுப்பே நிறைய வீட்டில் எரியலைன்னா அதுக்கு காரணம் ஸ்விக்கி ஜொமேட்டோ தானேங்கய்யா. அப்போல்லாம் வந்துட்டு விறகடுப்பில் தானேங்கய்யா சமைச்சாங்க. இப்போ வந்துட்டு கேஸில் கூட யாருக்குமே சமைக்க வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்களேயா. திடீர்னு புயல் வருதுன்னாங்க, திடீர்னு வெயில் அடிக்குதுன்றாங்க. அதெல்லாம் எதனால? இயற்கையை ஃபுல்லாக நீங்கள் அழிச்சு பிளாட்ஃபார்ம் போட்டுடுறீங்க. அப்புறம் எங்கிட்ட இருந்து அப்பெல்லாம் வந்துட்டு இயற்கை சமநிலையாக இருந்துச்சுங்கய்யா. வானத்தை பார்த்து விவசாயி வந்துட்டு இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு புயல் அடிக்கும். அப்போ வந்துட்டு அந்த மாதத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆடியில் காற்றடிச்சிச்சு, ஐப்பசியில் மழை பெஞ்சிச்சு, சித்திரையில் வெயில் அடிச்சிச்சு. அதனால தாங்கய்யா வந்துட்டு ஆடியில் எதுக்கு விதை விதைக்கிறாங்க? காத்தடிக்கையில் விதை பறந்து போய் எல்லா நிலத்துலையும் விழுகும். ஐப்பசியில் எதுக்கு நடவு நடுறாங்க? அப்போ தான் மழை பெஞ்சு அந்த நாற்று வந்து செழிப்பாக நிற்கும். அது சித்திரையில் வந்துட்டு எதுக்கு அறுவடை பண்ணுறாங்க? அவங்க வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான்யா இந்த மாதங்களில் அவங்க வந்து பண்ணாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கால சமநிலையாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் அழிச்சு அது எல்லாத்தையும் பிளாட் போட்டு வீடு கட்டி அதில் அவங்க இருந்து அப்புறம் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னா நீங்கள் ஆற்றுல வீடு கட்டினதுனால தானேயா வீட்டுக்குள்ளே தண்ணி வராமல் என்ன வரும்? பைப்புல தண்ணி வருது இல்லையா? வீட்டுக்குள்ள தண்ணி வருது. கொரோனால வந்து லாக்டவுன்ல வந்துட்டு நீங்க போனே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்துட்டு கொரோனால வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்துட்டு ஃபோன் பார்க்க முடியாது. யாரா இருந்தாலுமே ஒரு மேக்சிமம் ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்கு மேல ஃபோன் பார்த்தா அவன் மண்டே நேரம் டென்ஷன் ஆயிரும்யா. அப்படின்றப்போ என்ன பண்ணாங்க, கொரோனால எங்க வீட்டு பக்கம் நடந்தது. கொரோனா டைம்ல வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்து நடுவில் எல்லாரும் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து போட்டு வந்தாங்க. எல்லாரும் உட்காந்து மத்தியானம் உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டாங்கய்யா. அவங்க சமைக்க தெரிஞ்சு சாப்பிடலைனாலும் கூட்டாஞ்சோறு, என் வீட்டில் அந்த சாப்பாடு, உன் வீட்டில் இந்த சாப்பாடு பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தாங்கய்யா. கொரோனா வந்துட்டு கிராமங்களில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தாயா கொரோனாவும் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கு. கொரோனா டைம்லையும் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க விவசாயம் பண்ணலைன்னு சொன்னாங்க. எத்தனையோ சைட்லலாம் வந்துட்டு பூந்தோட்டம்லாம் சின்ன சின்ன தோட்டமாக போட்டு அவங்க வளர்த்தாங்க. கொரோனா டைம்லனே இவங்க நிறைய வீடுகள்லாம் செடி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப விவசாயம் வளர்ந்து தானேயா இருக்கு. அவங்க சொன்னாங்க உலகமே கீபோர்ட்ல தான் இருக்கு. ஆனா உலகம் என்ன கலர்லயா இருக்கு? பச்சை கலர்லயும் ப்ளூ கலர்லயும் தாயா இருக்கு, கருப்பு கலர்லயா இருக்கு. கீபோர்டை மாத்திருப்பா. இனி வர காலத்துல கீபோர்டு கலரை மாத்துங்க. ஐயா நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க ஐயா. என் பேச்ச கேட்ட ஒரே பாப்பா இதுதான். நிறைவாக ஐயா, வயல்வெளி நமக்கு உணவு தருதுங்கய்யா, உறவு தருதுங்கய்யா. வயல்வெளி தான் நமக்கு உயிரே தருதுங்கய்யா. வலைத்தளம் வந்துட்டு நமக்கு அறிவு தரலாம்.
ஆனால் வயல்வெளி தான் என்னைக்குமே மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியும் தருது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. அபிநயாஸ்ரீக்கு எந்த விதத்துலையும் சளைச்சவங்க அவங்க இல்லை. ரொம்ப நிறுத்தி நிதானமாக, ஒன்றும் ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயல்வெளியில் இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. கொரோனா காலகட்டத்தில் நகர்ப்புறத்தில் தான் கெடுபிடிலாம் பயங்கரமாக இருந்தது. கிராமம் ரொம்ப அழகாக தான் இருந்தது. கிராமத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் வீட்டு வாசலில் வேப்பங்குலையை குத்தி வச்சுட்டு அவங்க பாட்டு காடுகளில் போனாங்க. நமக்கு காய்கறி வந்துச்சு. நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் வாங்கணும், சாப்பிட்டோம். அன்றைக்கி விவசாயி யாரும் வயலுக்கு போகலை, யாரும் அறுவடை பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிவக்கொழுந்து ஒரே ஆள் பாவம். வாங்க, ஆண்களின் பிரதிநிதி உற்சாகமான கரவொலியோடு சிவக்கொழுந்து வருகிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ராஜகோபால் ஐயா அவர்களுக்கும், நம் பொருளாளர் திரு ஆழ்வார்சாமி ஐயா அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை அமைச்சு கொடுத்த பரிமளாமா அவர்களுக்கும், நடுவர் ஐயா உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க ஐயா. ட்ரெண்டிங்கா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. சரி, உங்களை நம்பி நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நீங்க ட்ரெண்டிங்கா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அங்கே நீங்க எங்க பக்கம் தான் இருக்கீங்க. அதனால நல்ல தீர்ப்பு வழங்குன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் போன் போல் அழகா இருக்கும் பெண்களே. கைத்தட்டுங்கப்பா. நம்மள அழகா இருக்குன்னு சொல்லிட்டா கைத்தட்ட வேண்டாமா? ஐபோன் போல் அழகா இருக்கும் ஆண்களே. ஓ, ஐபோன். கூகுளுக்கே பாடம் எடுக்கும் ஆசிரியர்களே. எப்படி, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கைதான் தட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. வலைப்பின்னலா விவசாயமா? அடுத்து சொல்லுவே வலைப்பின்னல் தான். வலைப்பின்னல் தான். இந்த 3 பேர் வந்திருக்காங்களே, விவசாயம் சொல்லிருக்காங்களே, அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானே? வலைப்பின்னல் மட்டும் வந்திருக்காங்க. எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க? அவங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுதுயா, அதனாலதான் வலைப்பின்னல் மட்டும் வந்து உட்காந்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லையா, இன்னைக்கு காலையில எத்தனை பேர் எந்திரிச்சு அம்மா மூஞ்சியை பாக்குறாங்க, மொபைலையும் தேய்க்கிறாங்க, காலையில பல்லு விளக்குறானோ இல்லையோ நோட்டிபிகேஷன் தேய்க்கிறாங்க. அதான் வாழ்க்கை போயிருச்சு. அது உசுரோட இருக்கேன்னு சொல்றாங்க. பாட்டு எப்படி வருது தெரியுமா? இன்ஸ்டாகிராமத்துல வாலி வாழலாம், வாழும் நிமிஷத்துல சுட்டு தள்ளலாமா. அந்த அளவுக்கு அப்டேட்டா போய்கிட்டு இருக்கோம் நாங்க. இன்னவங்க நித்த நெல்லிச்சோறு நெய் மடங்கு கத்திரிக்காய் உட்காந்துருங்க வயல்ல. ஆமா, நெல்லிச்சோறு தின்னுக்கிட்டே உட்காந்து. சகோதரி சொன்னாங்க, என்னது மச்சானா வயல்ல போய் நின்றுட்டு கூப்பிடுவாங்களா, மச்சான் அவன் பிசினஸ் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் கம்பெனில போய் நீ மச்சான் கூப்பிடு, வெளியே வந்தாலும் பாப்போம். முதல்ல மச்சான் கூப்பிட்டா HR வருவேன் வேலையை விட்டு அனுப்புறதுக்கு. இன்னைக்கு பல நிலைகள்ல எங்களுக்கு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கறது இந்த தொலைபேசி தாயா. இந்த வலைப்பின்னல் இல்லைன்னா பல பேர் பின்னல்ல போய் விழுந்திருப்பாங்க. வலைப்பின்னல்ல போய் வேற பின்னல்ல விழுந்திருப்பாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஜடை பின்னல்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லிடலாம், அது அப்பட்டமா போயிடும். இன்னைக்கு பல பேரோட கனவுகளையும் வாய்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுக்கறது இந்த வலைப்பின்னல் தாயா. இன்னைக்கு நிறைய IAS ஆபீசரோ ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களோ தங்களோட பண வசதி இல்லாத காரணத்தினால ஒரு சின்ன அலைபேசி மூலியமா தங்களோட திறமைகளை வளர்த்துக்க ஒரு வாய்ப்பா அமையறது இந்த வலைப்பின்னல் இல்லையா? அது உங்க விவசாய நிலத்துல கிடைக்குமா? நீங்க என்ன சொல்லுவாங்களா, நித்த நெல்லிச்சோறு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? இந்த பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணு மறந்துருச்சு. இந்த பொண்ணு ஏன் கிளாஸ் தான், அந்த விஷயத்த இந்த பொண்ணு மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கு. சரி, காலையில வரும்போது 4 போட்டோ நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா சேலை கட்டி வந்திருக்காங்களா அந்த அம்மா. ஏன்னா இன்ஸ்டால போட்டோ போடணும்ல, அப்பதான் 4 பேர் லைக் போடுவாங்களே. அதெல்லாம் எடுத்து வந்து கிராமத்துக்குரிய பச்சை சேலை. ஆமா, அதுலயும் ஒரு டெக்னிக்கா இருக்காங்க. தோடு கூட பாருங்க பச்சையா தான் இருக்கு. இதுல மேட்சிங் வேற இல்ல. ஆமா, செருப்பு தான் என்னன்னு தெரியல, அதுவும் பச்சை தானடா. போனலையா கீபோர்ட மாத்த சொன்ன பிள்ளை இந்த பிள்ளை. யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னாங்க. தமிழ்ல ஒரு வசனம் இருக்கியா, அந்த மாதிரி இந்த அலைபேசி மூலியமா நாங்க எந்த ஊருக்கு போனாலுமே அங்க இருந்து ஃப்ரெண்ட் பிடிச்சிருவோயா. ஏன்னா இந்த காலத்துல நீங்க அனுப்பிச்சு விடுங்க, பக்கன்னு முழிப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. 4 விஷயம் தெரியணுமா, டக்கு நான் தடுத்துடுவோம், தெரிஞ்சிடும். இந்த ஊருக்கு போகணுமா, கூகுள் மேப் போடு, டக்குன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சியா. இதே மாதிரி ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இல்லாம வாழ்ந்துடலாம். ஆன்லைன் இல்லாம வாழ முடியுமா இந்த காலத்துல? ஆன்லைன் இல்லாம வாழ முடியாதான். இன்னைக்கு நிறைய அத கூட சொல்லும்போது பெண் லைன்னு சொல்லல, ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆண்ட்ராய்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நீங்க சொல்லுங்க பென் டிரைவ்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுவும் இருக்கு நம்ம இருக்கு. இன்னைக்கு பல மாணவர்களோட வேலை வாய்ப்பையோ ஒரு அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது இங்க வலைப்பின்னல் இல்லையா. உதாரணம் நிறைய சொல்லலாம்.
இன்னைக்கு எங்க கல்லூரியிலேயே ஐடிசி அகாடமின்னு ஒரு கோர்ஸ் இருக்குயா, அது வலைப்பிடல் மூலியமா கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல பேர் அதை கத்துக்கிட்டு ஒரு தொழில் முனைவரா உட்கார்றாங்கன்னா அதுக்கு அடித்தளம் வந்து எங்க வலைப்பிடல்யா. இங்க உட்கார முடியுமா? இவ்வளவு பேர் விவசாயம் பண்றாங்களே, அவங்க மகன் எங்க படிக்கிறாங்க? விவசாயம் பண்றானா? இல்ல. என் மகனாச்சும் நல்லா படிக்கணும்னு சொல்லி இந்த கல்லூரியில தான் சேர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு வலைப்பின்னல் தானே முன்னாடியே இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிறோன்னு. என் 3 பேர் புத்தகம் எடுத்து படிக்கிறாங்க, நம்புறீங்க? இதுக்கு எல்லாமே சர்ச் பண்றேன். நீங்க பூரா வயல்வெளியில படிக்கிறாங்க, புத்தகத்தாலும் படிக்க மாட்டாங்க. புத்தகத்துல கூட நல்லது கெட்டது இருக்கியா, எங்கதான் நல்லது கெட்டது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கல்ல, உட்காந்து புத்தகத்தை திருப்பி திருப்பி படிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? சாட் ஜிபிடி, ஜெமினியோ ரமணியோ, ஜெமினில போட்டு தான் நீங்க படிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ரியல் நாங்க யார் சகோதரி ஐஸ்வர்யா சொன்னாங்க, நாங்க ரீலாவே இருந்துட்டு போறோம், நீங்க எதுக்கு ரீல்ஸ் போடுறீங்க? ஒரு பாட்டு வந்துடக்கூடாதுயா, அந்த பாட்டு கேட்டு அந்த மனுஷன் செத்து போயிருவேன். அந்த பாட்டை கேட்டு அத்தனை ரீல்ஸ் போடுறது. ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துடக்கூடாது, இந்த கடையில் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க ஃபாலோவரா இருக்கலாம், சொல்ல முடியாது, இருக்கலாம். இந்த கடையில் இந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படி தேடி தேடி போய் சாப்பிடுறீங்கல்ல, அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கறது யாரு? எங்க வலைப்பின்னல். இன்னைக்கு நிறைய பேரோட வேலை வாய்ப்பையோ பல பேரோட கருத்துக்களை வெளியே கொண்டு போய் சேர்க்கறது எங்க வலைப்பின்னல்யா. உதாரணத்துக்கு சத்யபிரியா அக்கா சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு வந்து போராடி இருக்கலாம், நம்ம எல்லாரும் போய் நிக்க முடியுமாங்க? முடியாது. இது வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல இருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரே இடம் அந்த வலைப்பின்னல் தாயா. நம்ம கைபேசி மூலியமா பல செய்திகளை அனுப்பி இன்றும் பல கருத்துக்களையோ நம்மளுக்காக ஒற்றுமையா நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வலைப்பின்னல் தானே நிக்குது. இன்னைக்கு இங்க போய் தபாதி தந்தி போட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே ஒரு எடுத்துக்காட்டு, நேற்று நாங்க இந்த மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருக்கோயா, அப்ப வந்து நாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம். அப்ப வந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நீங்க லேட்டா வரீங்க, பேராசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க லேட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் லேட்டா தாமதமாக ஆகும், ஒரு 10 நிமிடம் தாமதமாக வருவேன்னு சொல்லி நம்ம அம்மா பரிமாண அம்மாவுக்கு லெட்டர் எழுதி தண்ணியை போடுறாங்க வச்சுக்கோங்களேன், அது வாரத்துக்குள்ளே விடிஞ்சு போயிடும். அதுக்கு அவங்க ஆஃபீஸே வந்துருவாங்க, வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே நான் நீட்டா ஒரு கால், அம்மா இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆகுமா, தாமதமா வருவேன், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா நாங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா வாட்ஸ்அப்ல போட்டுறாங்க. வாட்ஸ்அப்ல போட்டு பாரு பாக்காட்டி போ, நான் போட்டுட்டேன், இந்த மாதிரி டிக் ஆயிருக்கு. இப்பதான் தந்தி அடிச்சு அது போறதுக்குள்ள முடிஞ்சே போயிரும், ஜோலி முடிஞ்சு போயிரும். இன்னைக்கு பல பேரோட வாய்ப்புகளை தருவதற்கு இங்க வலைப்பின்னல் தான் முன்னோடியா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறையா, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாழன்னு வள்ளல் பாருனாரு. அந்த வாடிய பெயரை கண்ட போனெல்லாம் வாழான்னு சொன்னாங்களே, அதை கூட நாங்க ரீல்ஸா போடுவோம். 4 பேர் கஷ்டப்படுறானா, சாப்பாடு இல்லையா, அதை எடுத்து ரீல்ஸா போடுங்க, 4000 பேர் பாக்குறியா, அதுல ஒரு கண்ணு கூட திரும்பி பார்க்காதா அவர் மேல. இன்னைக்கு 4000 பேர்ல ஒருத்தர் அங்க பார்த்து உதவி பண்ணார்னா அது ஒரு அதோட பயன் வந்து நாங்க அடையிறோம்யா. அந்த வலைப்பின்னல் மூலியமா ஒரு கருத்து போய் ஒருத்தவங்களுக்கு சேர்ந்தாலுமே அது ஒரு ஆதரவே எங்களுக்கு கிடைக்குது இல்லையா. இனிமே கூவி கூவி கத்துனாலுமே, இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு சொன்னாலுமே தொண்டை தண்ணி வத்தி கத்தி உசுர விடுற நிலைமைக்கு இருக்கிறியான். ஆனா நாங்க அப்படி இல்லை, 2 நிமிஷம் தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான், இதுக்கு மேல பேசுனா அவரு அவ்வளவுதான். இனிய உளவாக இன்னாத குரல் ஒரு குரல் இருக்கியா, அதாவது நல்ல விஷயம் பல விஷயம் இருக்கும், இவன் கண்ணில் படுறதுல கெட்ட விஷயம் தான் படுப்பாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க. இந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு ஸ்லோ குக்கியா, பொறுமையா குக் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆனா இன்டர்நெட்ன்றது வந்து அது ஒரு ஸ்மார்ட் நூடுல்ஸ் மாதிரி டக்கு இன்ஸ்டன்டா போயிருப்பியா நாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி. இன்னைக்கு பல பேர் நேரத்தையும் சேமிக்கிறதுக்கு வந்து இங்க தொழில் முனைவர் பல பேர் இருக்காங்கயா, எல்லாருமே நேர்ல வந்து அவங்களால பொருட்களை விற்க முடியாது. இன்னைக்கு பல நிலைகள்ல வலைப்பின்னல் மூலியமா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு வாய்ப்பு திட்டத்தை கொடுத்து இன்னைக்கு பல பேரோட தொழிலுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வலைப்பின்னல். இன்னைக்கு பல மாணவர்கள் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, நம்ம தமிழக அரசு லேப்டாப் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு மூலியமா பல மாணவர்களோட வாழ்க்கை திறன் வந்து அதிகரிச்சிருக்கு, பல மாணவர்களுக்கு உபயோகமா இருக்குன்னா அந்த வலைப்பின்னல் ஒரு காரணமா இருக்கு இல்லையா. ஒண்ணுமே இல்லை, சகோதரி ரேவதி சொல்லியிருந்தாங்க, நான் எதுக்கு இந்த பாரம்பரிய உடல வந்திருக்கேன், பழசு மறக்க கூடாதுன்னு வந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. எங்க சத்யபிரியா அக்கா பாருங்க இவ்வளவு மாடர்னா வந்திருக்காங்க, எப்படி நாங்க மாடர்னா வந்திருக்கோம், பச்சை பச்சைன்னு வந்திருக்காங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு விவசாய நிலத்தை கூட பிளாட் போட்டு நிக்கிற நிலைமை வந்துருச்சு இல்லையா, அந்த நிலைமைக்கு காரணம் யாரு? இவங்க தானே. காசு இல்லைன்னு சொல்லி யாராச்சும் விவசாய நிலத்தை விற்காம இருக்காங்களா? அந்த இடத்துல உங்க காசு தானே முக்கியமா படுது. ஆனா என்னைக்காச்சும் எங்க சகோதரி சொன்ன மாதிரி நாங்க போனை வித்துருக்கோமா காசுக்காக? எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவீங்க. எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவோம், நாங்க விற்க மாட்டோம். இன்னைக்கு விவசாயம்ன்றாங்களே, விவசாயத்துக்கு பல நிலைகள்ல டிராக்டர் டெக்னாலஜி பல நிலைகள்ல நாங்க தான் முன்னோடியா இருக்கிறோம். இன்னைக்கு வலைப்பின்னல் மூலியமா
பல பல புதிய புதிய செய்திகளையோ ஏஐ ஜெமினின் போன்று புது புது விஷயங்களை நாங்கள் கொண்டு வரனாலயா இவங்க நல்லா இருக்க முடியுது. இவங்கள மாதிரி கஷ்டப்படுற பல பேருக்கு வாய்ப்பை கொடுக்கறது எங்க வலைப்பினாலும் சொல்லி என்னோட வாய்ப்பை நிறைவு நன்றி வினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய மாணவ கண்மணிகளே, வாதி பிரதிவாதத்தை முடித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது வயல்வெளிகளிலா வலை பின்னல்களிலா. ஏன் அந்த தலைப்பு திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வானொலியில் செய்தி கேட்கும்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்திகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சி. எனக்கு தெரிய இவ்வளவு கட்டுக்கோப்பாக மாணவ கண்மணிகள் ஒரு 2.5 மணி நேரமாக அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா அது மன்னர் கல்லூரிக்கு நீங்கள் செய்திருக்கிற பெருமை. வாழ்த்துகள். நிற்க மாட்டான். ஒரு கல்லூரியில் பேச போனேன். அந்த பிரின்ஸ்பல்கிட்ட கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு. பிரின்ஸ்பல் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, அவங்க 1/2 மணி நேரத்தில் போயிடுவாங்க அப்படின்னார். அது மாதிரி இல்லாமல் நம்ம கல்லூரியில் இந்த மேடையில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். ஐயா ராஜகோபால் என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் என்னை பேச வச்சு அழகு பார்த்த ஒரு அற்புதமான மனிதர், உயர்ந்த மனிதர் எனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறார். அவங்க செயல் வீரர், செயல்பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. அவங்கள சொல்லிட்டா போதும், ஆலயத்துக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவிற்கு பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை நெஞ்சார வணங்கி, ஐயா அவங்கள உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா பரபரப்பான சூழலில் இருப்பாங்க எப்பொழுதுமே. இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இளைஞர்களே, அவருக்கு 1008 பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து கல்லூரி மாணவர்களை பார்க்க வேணும் என்கிற ஒரு தகப்பன் உள்ளத்தோடு வருகை தந்திருக்கிற அவரை நெஞ்சார வாழ்த்தணும். நிறைய கற்றுக்கணும். வயது ஒரு தடை அல்ல. எங்கள் பிள்ளைகளை பார்த்து நாங்களாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கோம்ன்றீங்க? எங்களுக்கு லீவு விட்டால் கிறுக்கு பிடிச்சிரும், பிள்ளைகளை பார்க்க முடியலேன்னு. உங்களை பார்க்கறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது கல்லூரிக்கோ வந்துட்டா எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. சரியா? என்ன காரணம்? மாணவ கண்மணிகள். நீங்கள் வளர்றதுல மகிழ்ச்சி அடைகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம்தான், ஆசிரியர்கள் தான். அதனால தான் ஒரு புத்தகத்தில் ஏணி கேணி தோணின்னு ஒரு புத்தகம் போட்டேன். விளக்கு திரி வெளிச்சம்னு ஒரு புத்தகம். மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வி முறை இதை சம்பந்தமாக புதுக்கு போட்டோம். அப்போ அந்த அளவிற்கு இன்றைய மாணவ சமுதாயம், உங்களுக்கான தலைப்பு இது. இடையிடையில சில கூறப்பட்ட தகவல்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் அழகாக பயிற்சி எடுத்து அற்புதமாக பேசிய 6 கண்மணிகளையும் மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். தைரியமாக பேசணும், நேர்பட பேசுன்னு பாரதி அழகாக சொல்லியிருக்கிறான். இப்போ எங்கள் பசங்கிட்ட சொன்னேன், பூமி ரொம்ப குளிர்ந்து போச்சு, ஆனால் கடந்த ஆண்டுகள் எல்லாம் வெப்பமாகும்டா, திடீர்னு மார்ச் மாதம் வெப்பம் வந்துடும். போன வாரம் சொன்னேன், வெப்பம் வந்தால் என்ன ஆகுறது, தோட்டத்தை போடுங்கடான்னு. சரின்னு போட்டாங்க. நான் நேற்றுக்கு போய் பார்த்தேன், தோட்டம் என்னடான்னே, விதையை போட்டிங்களாடான்னே. சார் நீங்கள் சொன்ன இடத்துல தான் போட்டோம் அப்படின்னே. இன்னொருத்தன் சொன்னேன், அதனால தான்டா விளங்கலை அப்படின்னேன். சரி ரைட்டு, ஆரம்பிச்சுட்டாங்க. 7:30 வந்துருச்சு. சரிடா, விதையை போட்டால் போதுமா, தண்ணி ஊற்ற வேணாமான்னே. சார் சும்மா இருங்க சார், காலையில் 10 வாளி தண்ணி, 12 மணிக்கு 10 வாளி தண்ணி, சாயந்தரம் 3 மணிக்கு 10 வாளி தண்ணி, வீட்டுக்கு போகிறப்ப 5 மணிக்கு 10 வாளி தண்ணி நான் தான் சார் ஊற்றுனேன். படுபாவி 40 வாளி தண்ணி ஊற்றுனா விதை அழுகி போயிரும்லடா. இன்னொருத்தன் சொன்னா, விதையெல்லாம் அழுகலை சார். எப்பறம் அவனுக்கு தெரியும்னே. நான் தான் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்லன்னா. இன்னைக்கு அந்த அளவு தான் விவசாயத்தை குறித்த சிந்தனை இருக்கிறது. எங்கே என்ன விளையுதுன்னு யாருக்கும் தெரியாது. மண்ணுக்கு கீழே போகக்கூடியது கிழங்கு வகைகள்னு வச்சுருக்குறோம். அந்த கிழங்கு வகையில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, ஆழவள்ளி கிழங்கு இருக்குது. அதெல்லாம் சத்து இருக்கிறதுன்னு எடுத்து பொங்கல் அன்னைக்கு எல்லாத்தையும் படைப்பாங்க, எல்லா காய்கறியும் படைப்பாங்க. வீட்டு வாசலில் அந்த 3 கரும்பு அப்படி நிப்பாட்டி ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு அம்மா மண்பானையில் சமைச்சாங்க. இன்றைக்கி அம்மா கையில் மண்பானை கொடுத்தேன்னா டொப்புன்னு போட்டுரும் அம்மா. கரண்டியை உள்ளே போட்டுச்சுன்னா அடுப்பு வேற பானை வேறையாக போயிடும். ஆனால் அன்றைக்கு சூரிய பொங்கல் வச்சோம். காலையில் சூரியன் உதயமாகிற கிழக்கு திசையில் நின்று கொண்டு குடும்பமே புத்தாடை உடித்து புத்தரிசி புதுப்பொங்கல்
எல்லாம் வச்சு எல்லாம் சேர்ந்து அந்த பொங்கி வரும்போது அது கிழக்கு பக்கம் பொங்குதா, வடக்கு பக்கம் பொங்குதா, மேற்கு பக்கம் பொங்குதான்னு பார்த்துக்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொன்னோம். அது ஒரு காலம், அப்படி சொல்லி மகிழ்ச்சோம். இப்போ என்ன மாறி போச்சு, வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த மஞ்சள் கூத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து குக்கரில் சுற்றிடுறாங்க. குக்கரில் எல்லாத்தையும் போட்டு குக்கர் 3 முறை விசில் அடிக்கும். அடிக்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இது குக்கர் பொங்கல். சூரிய பொங்கல் கடந்து போய் குக்கர் பொங்கலுக்கு வந்தாச்சு. இனி அடுத்து என்ன பொங்கல் வரும்னு தெரியாது. ஆனால் பொங்கல் மாத்திரம் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையை மாத்திரம் மாற்றலை. எங்கள் வீட்டில் 2 பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கலும் வைப்பாங்க, வெண்பொங்கலும் வைப்பாங்க. வெண்பொங்கல்னு அதை சொல்ல மாட்டாங்க, பால் பொங்கல் அப்படின்பாங்க. இந்த தை மாதம் பால் பொங்குச்சுன்னா அந்த ஆண்டு முழுக்க வீட்டில் ஐஸ்வர்யம் கூடும் என்பதை நம்முடைய ஆதி தமிழர்கள் கடைப்பிடித்த அந்த பண்டிகை இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறதா? படுகிறது. ஆனால் என்ன, அம்மா ஆண்ட்ராய்டு அப்படி வச்சுக்கிட்டு பொங்கலை கிண்டிக்கிட்டே இருக்கு. அங்கே லைவில் போய்கிட்டே இருக்கு. மக அமெரிக்காவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம். அம்மா இப்படி தான் கிண்டணுமாம்மா? ஆமாம் அப்படி தான் கிண்டணும். கிண்டி முடிச்சோன்னே என்னம்மா பண்ணுறது, வீட்டுக்காருக்கு எடுத்து சமைச்சு வை. அது பாதி கிண்டி பாதி கிண்டாமல் அடி பிடிச்சி போய் பொங்கலை ஒழுங்காக கிண்டணும். அந்த பொங்கல் ஒரு பெரிய சம்பிரதாயத்தின் அடையாளம். எத்தனை பேர் அதில் வாழுகிறாங்க. சனாதன தர்மம்ங்கிறது அதுதான். நம்மளை சுற்றி எத்தனை பேர் வாழ்கிறான். அவர் குயவர் வாழ்வார். அடுப்பு, மண் அடுப்பு வாங்கணும். ஒவ்வொரு வருஷமும் அடுப்பு வாங்குறதுனால அந்த தொழிலை செய்யக்கூடிய, மட்பாண்டத்தை செய்யக்கூடிய குயவர் வீட்லேயும் பொங்கல். எங்கள் அப்பா மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டு போவார். தீபாவளி அன்னைக்கு கூட்டு போய், முன்பெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் நெய் முறுக்கு விற்பாங்க. கையில் கூட வச்சு நெய் முறுக்கு விற்பாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பார் அப்பா. நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னா அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்பா, வீட்டில் தான் அம்மா 3 டின்னு முறுக்கு சுட்டு வச்சுருக்குல்ல, இங்கே ஏன்ப்பா வாங்கி கொடுக்குறீங்கன்னப்பா அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நம்மெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம்டா, அந்த ஏழை வீட்டிலையும் தீபாவளி கொண்டாட வேண்டாமா, அதுக்கு தாண்டா வாங்கி கொடுத்தேன் நான். இதுதான் தர்மம். தர்மத்தை சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு. அப்பா அழகரை பார்க்கறதுக்காக நான் இன்னைக்கு அழகரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். சின்ன வயதில் கூட்டு போவாங்க அழகரை பார்க்கறதுக்கு. அழகர் தெரிய மாட்டார். அப்பா குதிரை மாத்திரம் தான்ப்பா தெரியுது, அழகர் தெரியலப்பா. படக்குன்னு என்னை தூக்கி தோளில் தூக்கி உட்கார வச்சு அழகரை பாடுறா அப்படின்பாரு. இறக்கி விட்டோன்னு அப்பாட்ட கேட்டேன், அப்பா உயரத்துக்காக என்ன காமிச்சிங்களானா? இல்லைடா அப்பா, நான் அழகரை 6 அடியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் புள்ள நீனு நாளைக்கு வளர்ந்து வரப்போற 8 அடியில் பார்க்கணும்டா, அதுக்கு தாண்டா உன்னை தூக்கி பிடிச்சேன்னு சொல்லி தூக்கி பிடித்தவர் அப்பா. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். வெறும் ஆடை உடுத்தி கொண்டு பொங்கல் கொண்டாடுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது ஆத்மார்த்தமாக உள்ளத்திலே வாங்கி பொங்கல் அன்னைக்கு காலையில் விடிய காலை எந்திரிச்சு, அன்னைக்கு பூரா வீட்டில் பொங்கல் தான். காலையில் பொங்கல், மதியம் பொங்கல், ராத்திரி பொங்கல், 3 வேளையும் பொங்கல். என்னம்மா பொங்கல் எதுவும் வெறும் பொங்கலாக போடுற, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தாண்டா போடுவேன். அம்மா அப்படி வைப்பாங்க. ஏன்னா நிறைய வைக்கணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, நிறைய நண்பர்கள் வருவாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் பொங்கல். அந்த மகிழ்ச்சி நம்ம பண்டிகைகளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்தது. பக்கத்து வீட்டு, இப்போ நம்ம பார்க்குறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவன்கிட்ட ஆண்ட்ராய்டில் கேட்குறேன், தம்பி பொங்கல் வேணுமா? அவன் வேண்டாம், நான் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னுட்டேன், வேண்டாங்கிறான். கலாச்சாரம், பண்பாடு மாறிடுச்சு. விவசாய கல்ச்சர். நாங்களாம் கவியரங்கம் நடத்துகிறோம் ஒரு காலத்தில். எங்கே வயல்வெளிக்கே போயிட்டோம். வயல்வெளியில் கரும்பை பற்றி ஒருத்தர் கவிதை பாடுவார், மண்பாண்டம் செய்கிற இடத்துல ஒருத்தர் கவிதை பாடுவார், வெல்லம் செய்கிற இடத்துல ஒரு கவிதை பாடுவார், அரிசி ஆலைக்கு போவோம், அங்கே ஒருத்தர் கவிதை பாடுவார். இதை மக்களுக்கு எடுத்து கொண்டு போகணும் கவியரங்கத்தை. அதே போல் கிராமங்களில் போய் உட்காந்து கிராம வாழ்க்கை நிறைவா குறைவான்னு சொல்லி வயல்வெளியில் உட்காந்து பேசணும். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே மலரும் நினைவுகள். அந்த ஆற்றுல தண்ணி ஓடுது, அதில் காலை வச்சுக்கிட்டு விளையாடுறது, அங்கே ஜம்ப் அடித்து அவன் டைவ் அடித்து குதிக்கிறான் பாருங்க. நீச்சல் குளத்துக்கு போனால் கூட அந்த மகிழ்ச்சி வராது. இயற்கையோடு வாழுகின்ற அந்த கிராமத்து வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதில் அவன் அப்படி டைவ் அடித்து விழுகிறான் பாருங்க. ஒன்றும் வேணாங்க. நான் கிரிக்கெட் கமிட்டிக்கு ஒரு முறை நான் கடிதம் அனுப்பிச்சேன். என்ன அனுப்பிச்சேன்னா, நீ சும்மா பருப்பு சோறு திங்கிறவனா கூப்பிட்டு விளையாட விடாத. எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் இருக்கான், அடித்தா 6 தான் போகும், அவனையெல்லாம் இந்திய அணியில் சேரு, இந்தியா எங்கே போனாலும் கப்பை தூக்கிட்டே வந்துடுவேன். நீ பருப்பு சோறுக்குலாம் இங்கே வேலையும் கிடையாது. கிராமத்தில் இருக்கிற என்னுடைய இளைஞன்
அவனுக்கு கபடி மாத்திரம் தான் தெரியணும் கிடையாது. இந்த இளவட்டக்கல்ல தூக்குன பசங்க இருக்காங்க. ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வீரத்தின் அடையாளம். சங்க தமிழர்களுடைய அதான் அழகா சொன்னா கலித்தொகையில, கொள்ளேற்று கோட அஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆய மகள்னா. ஆயர் குலத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதம். அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அங்க ஜல்லிக்கட்டுல இறங்கினாங்க. அந்த பெண்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டுல அவன் காளையை அடக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். காளையை அடக்குறதல்ல, காளையை தழுவுதல், ஏறு தழுவுதல் தான் சொன்னேன். இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி அப்படின்னு வந்து ரத்தம் கக்கி மாடை போட்டு சாகடிக்கிறது கிடையாது. புல் பிட்டிங் வெளிநாட்டில் நடக்கிறது. இங்கே அப்படி கிடையாது. அந்த இதோடு அப்படியே போகிறது. நீங்கள் காளை மாடை பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் சாதுவாக இருக்குங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு களத்துக்குள்ளே போயிருச்சுன்னா அதோடைய வீரத்தை பார்க்கணும். அங்கே வீரன் ஜெயிக்க போகிறானா காளை ஜெயிக்க போதா, 2 பேருக்கு இடையில ஒரு உடன்பாடு இருக்கும். அவன் பார்ப்பான். நீங்கள் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் பாடியே காளையை அடக்குன ராமராஜனை பார்த்துருக்குறான். ஆனால் இங்கே அந்த காளை பார்க்கணும். அப்படியே இந்த காளை பார்த்துட்டு இவன் வர்றான், சரி நல்ல உடல் கட்டோடு இருக்கிறான், இவனுக்கு இணங்கி போயிடுவான் அப்படின்னு காளை முடிவு பண்ணணுமா. மாறாக வாழை ஆட்டுறது, கையாட்டுறது, முன்னால் பூ பூ அப்படிங்கிறது, இவனையெல்லாம் விரட்டுன்னு விரட்டும். அதுக்கு தெரியும் யார் வீரன், வீரன் எப்படி பிடிக்கணும்னு தெரியும். அதோடு இணைந்து போவான். காலை காலை அழகாக மடக்கிக்கிடுவான். நாங்கள் ஒரு பெரிய சர்வேவே பண்ணியிருக்கிறோம் விஜய் தொலைக்காட்சிக்காக, மக்கள் தொலைக்காட்சிக்காக நாங்கள் பண்ணுகிற பொழுது அந்த காளை மாடு ஒன்று என்ன ரகம். வர்றவங்களாம் யாருங்கிறீங்க, பீகார்லேருந்து வந்திருப்பாங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களாம் இங்கேருந்து போனவங்க, காவல்துறையை சார்ந்தவங்க வந்திருப்பாங்க, இராணுவ வீரர்கள் வந்திருப்பாங்க. அவங்க தான் அடக்குறாங்க. நம்ம பயப்புற அவ்வளோதான். அதில் ஒரு பெண் ஒரு காளை மாடை கொண்டாந்துன்னா தமிழச்சி வந்து விட்டால் பொம்பளை பிள்ளைகளுக்கு காளை மாடு கட்டுப்படும். அமைதியாக அப்படி தட்டி கொடுக்குங்க வந்துருங்க. இவன் போய் அப்படின்ட்டான். நீங்கள் பாருங்களேன், அழகர் கோயிலுக்கு போயிட்டா நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. நம்ம முன்னோர்களை பார்த்து இவன் உருன்பேன், அது உருன்னுக்கும். நீ பேசாமல் போனேன்னா அது அமைதியாக இருக்கும். இவனுக்கு ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, அது படக்குன்னு பார்க்க ஒரு அடி அடிச்சு போடும் படக்குன்னு. நம்ம பார்க்கணும். நம்மளை விட அறிவாளி யாருன்னா ஆஞ்சநேயர் தான். அவருக்கு போய் செவ்வாழை வாங்கி கொடுங்க. வீட்டில் நஞ்சு போனது மிஞ்சு போனது அப்படி தின்னுன்னு அது மூஞ்சில் அடிச்சுட்டு போயிடும் போங்கடான்ட்டு. பறவைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். அதுதான் அவங்க சொன்னாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். வள்ளல் பெருமான் அதுதான் செஞ்சார். அப்போ ஒரு காலத்தில் பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் வந்து அர்த்தம் உள்ளதாக இருந்தது. அப்போ அதனால் வந்து இவங்க அழகாக சொல்லிட்டாங்க, வயல்வெளிகளில் தான் இனிமை இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, அப்படி இளம் காற்று வருது, ஓசோன் மண்டலம் தெளிவாக இருக்குது. மார்கழி மாதம் ஏன் பிள்ளைகளை கோலம் போட சொன்னோம் விடிய கால, ஓசோன் மண்டலம் தெளிவாக இருக்கும். இப்போ பூரா ராத்திரியே போட்டு வச்சிருது. இன்னும் சிலது ரெடிமேடாக ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி வச்சிருது. கோலம் போட்டேன், இந்த கோலப்பொட்டியில் வேணால் சேர்த்துக்கங்க, அது ஸ்டிக்கர்ரா, வேற எவனோ போட்டதுரா. ராத்திரியில் முன்னெல்லாம் கோலம் போட்டு ஒரு பூசணி பூ வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் இன்றைக்கி இருக்கா என்னன்னு, பூசணி பூ இருக்கான்னே தெரியல. அந்த பூசணி பூ வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டில் ஒரு மணப்பெண் காத்து கொண்டிருக்கிறாள், அது அடையாளம். அந்த காலத்தில் வீதியில் போகிறப்போ இங்கே பொண்ணு கேட்கலாம் போலுக்க, இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது. பத்திரிக்கை அடிக்கும் போதே நம்ம கலாச்சாரத்தை வச்சோம்ல. அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா என்ன போட்டாங்க, திருவளர் செல்வன்னு போட்டாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் அடுத்து ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு அர்த்தம். திருவளர் செல்வன். 2வது பேருக்கு கல்யாணம் ஆக போதா திரு நிறை செல்வன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீட்டில் வேறு மாப்பிள்ளை கிடையாது, யாரும் கேட்டு போகாத. இப்போ என் மகளுக்கு வந்து 2011 கல்யாணம் ஆச்சு. இவங்க சொன்ன மாதிரி இணையத்தில் தேடுவோன்னு சொல்லி என் மக ஜாதகத்தை பதிஞ்சு வச்சேன். இப்போ வரைக்கும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மகனுக்கு கல்யாணம் வைக்க போகுது. இப்போ வரைக்கும் வந்து என்னங்க பொண்ணு தயாராக இருக்கா, அது தயாராகி தாயாராகி அது 2 பிள்ளைய பெற்று பிள்ளை தயாராக இருக்கேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு வா. அந்த அளவுக்கு தான் மேட்ரிமோனி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க சொல்கிறாங்களே இணையத்தில் இதயத்தை தேடுறேன், இணையத்தை ஒன்றும் தேட முடியாது. பூரா காலாவதியான ஜாதகம் தான் வந்து சேரும். பூரா பேர் ஏமாத்துக்கார பயிலு. ரொம்ப அழகாக இவங்க சொன்னாங்க, இணையத்தில் தேடுறோம், நாங்கள் மேட்ரிமோனியில் போய் எங்கள் மாப்பிள்ளையை தேடுவோம், அதை தண்ணுவோம் இதை தண்ணுவோம். எங்க ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய வாழ்வை வசப்படுத்துவதற்காக. இதில் நன்மையே இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய இருக்குது. வலைப்பின்னல்கள் மூலமாக இன்றைக்கு உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நான் வந்து நாராயண மந்திர் சவுதி அரேபியா ஆலயத்தில் குடமுழுக்கு விழா, நான் சவுதி அரேபியாவுக்கு போக முடியல. அப்போ ஏஎன்ஐக்காரன் என்கிட்ட கேட்டான் தொலைக்காட்சி, சார் நீங்கள் மதுரையிலேருந்தே பண்ணுங்கள் சார்னா. மதுரையிலேருந்து தான் நான் நாராயண மந்திர் திறப்பு விழா பண்ணும்போது நான் சொன்னேன், எந்த இடத்துல நாராயணனுக்கு ஆலயம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல மழை பெய்யும்னே. எல்லாரும் சிரிச்சாங்க.
அது கட்டாந்தர பாலைவனத்தில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மழை வருமானா அடுத்த 2வது நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லலை, சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் எனக்கு சொல்லி கொடுக்குறா. எந்த இடத்துல இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்துல மாதம் மும்மாறி மழை பெய்யும். அதுக்கு தான் பாவை நோன்பு இருந்தா. அந்த பாவை நோன்பு இருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாட்டில் நல்லா மழை பெய்யும். மழை பெஞ்சது. அப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். நான் இணையத்து வழியில தான் போனேன். ஆனாலும் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை சொல்லக்கூடிய என் அழகு தமிழில் ஆண்டாள் பாசுரங்களோடு நான் சொன்னேன். அப்போ கேட்கறதுக்கு அப்படி இருக்கும். அப்போ இணையம் பயன்பாடு தான், இல்லைன்னு சொல்லலை. உள்ளங்கையில் உட்காந்து அடுத்து சபரிமலை ஜோதியை வர்ணனை பண்ண போகிறேன். முன்பெல்லாம் பம்பையில் போய் உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் கிடந்து அங்கிட்டு போ இங்கிட்டு போன்பா, ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் பம்பையில் ஜோதி தெரிஞ்ச மாதிரியே பேசி முடித்து வந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஜோதி அழகாக துருவ நட்சத்திரம் வரும், மகர நட்சத்திரம் வரும். நட்சத்திரம் வந்தோடனே நமக்கு இண்டிகேஷன் வந்தாச்சு, ஜோதி தெரிய போகுது. 3 முறை ஜோதி தெரிய போகுது. நம்ம அழகாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு காரணமாக இருக்கிறது வலைப்பின்னல். கைத்தட்டிடலாம்ல உங்களுக்கு? இல்லைன்னு சொல்லலை நான். வலைப்பின்னல் அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தை கொண்டு வந்தாச்சு. சபரிமலையில் நடக்கக்கூடிய காட்சி, திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய ஜோதி வழிபாடு எல்லாமே உள்ளங்கைக்குள்ள செல்போனில் பார்க்கலாம். ஏங்க வலைப்பின்னலே இப்போ மாறி போச்சேங்க. பெரிய வீடியோ போட்டால் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான், ஸ்கிப் பண்ணி போயிடுறான். அப்படி சிறுசாக போட்டோம்னா ஷார்ட்ஸ் அப்படின்னா பார்க்குறான். ஓ ஷார்ட்ஸில் வராருப்பா, அவன் பார்த்தான் பெருந்தன்மையோடு. இப்போ 1 நிமிஷத்தில் இருந்தது 3 நிமிஷம் ஆக்கியிருக்கான். அப்போ அதில் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கிற? அப்படி பார்ப்பேன், பிடிச்சா பார்க்குறேன், பிடிக்கலையா தள்ளி விட்றா. ஆனால் வயல்வெளிக்கு அப்படி இல்லை. போய் நின்றோம்னா அந்த கரும்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரும்பை விதைச்சிருக்கிறோம், கரும்பு விளையுது, நல்ல விலைக்கு போகுமா போகாதா, இவ்வளவு மனக்கவலை வரும்போது ஒரு விவசாயி கன்னத்தில் கை வச்சு உட்கார்றான். ஆனால் அதே விவசாயிக்கிட்ட இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நவீன தொழில்நுட்பம். முன்பெல்லாம் மாங்காய் பார்த்தீங்கன்னா தொங்கும். தேத்தாம்பட்டி நத்தம் பகுதியில் போனீங்கன்னா மாங்காய் தரையில் தொங்கும். அதை அறுவடை பண்ணி அதை எடுத்துக்கொண்டு போய் சந்தைப்படுத்த முடியாது, மாம்பழமாக மாறி கீழே விழுந்து கிடக்கும். பறவைகளும் போகிற வரவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நவீன தொழில்நுட்பம் இவங்க சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான்டா இங்கே நிற்கிறேன். நின்றவன ஒரு பெரிய வலை போய் மரத்தையே மூடுது. மரத்தையே மூடணும், அதுலேருந்து சரட்டுன்னு கம்பி போகுது. போய் அந்த பழங்களை எல்லாம் பறித்து ஒரே நேரத்தில் 2000 பழத்தை பறிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வந்ததுனால தான் மாம்பழம் சந்தைக்கு வந்துருச்சு. சந்தைக்கு மாம்பழத்தை நம்ம சுவையாக சாப்பிட்றோம். அப்படின்னா வேளாண் தொழிலில் வலைப்பின்னலும் வந்தாச்சு. அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. காலம் முழுக்க காத்து கிடந்து விவசாயி கன்னத்தில் கை வச்சு மழை வருமா வராதா, தண்ணி திறப்பாங்களா மாட்டாங்களா, இந்த கவலைகளையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதை நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. விவசாயத்தில் கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் முன்பெல்லாம் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னா பயப்படுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, அனிமேஷனில் கொண்டு வந்துட்டான். அனிமேஷனில் கொண்டாந்து ஹார்ட் சர்ஜரி இதான் உங்கள் ஹார்ட்டில் இப்படி தான் இருக்குது, இதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சர்ஜரியை முடிச்சிடுறான். பேசிக்கிட்டே அப்படியே போகுது. முன்பெல்லாம் பயந்து குலசாமிலாம் கும்பிட்டு இருக்கிற அத்தனை விபூதியை நெத்தியில் பட்டையை போட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஒருத்தர் வருவார். யாரையும் அதெல்லாம் பண்ணது, அலியா இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பியான்ட்டுவான். இவன் வெளியில் இருக்கிற ஆத்தாம எல்லாத்தையும் கொண்டாந்து பூசி வச்சுருப்பேன். எல்லாத்தையும் முடித்து எல்லாமே உள்ளே போகிறப்போ எல்லாத்தையும் அவுத்துருவான். தாலி கொடியை கூட அவுத்துருவேன். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறப்ப முடிச்சு வைங்க. வெளியில் பார்த்தா நான் கிடா விட்டுறேன், நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். தேவையில்லை சார். சமூக வலைதளத்தில் உட்காந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி எப்படி இருக்கும், என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கும், போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம். பயம் இல்லை. எல்லாமே முன்ன கூட ஒரு வீடு கட்டணுமா, நீங்கள் எப்படி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா அழகாக இன்ஜினியரு பூரா ஸ்கெட்சு போட்டு ஆர்கிடெக்ட் போட்டு உங்களுக்கு சீடியாக கையில் கொடுத்துருவார். உங்கள் வீடு தான் மான்பார். என்னங்க வீடு கட்டலை, இது மாதிரி இருக்குமா? இப்போ கல்யாணம் பண்ணணுமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. திடீர்னு 4 ட்ரக்கர் கொண்டு வராங்க, கண்டெய்னரை அப்படியே நிப்பாட்டுறாங்க, டக்கு டக்குன்னு திறக்கிறாங்க. ஒரு வெட்ட வெளியில் நிப்பாட்டி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இதாங்க கல்யாண மேடைங்கிறாங்க. ஒரு காலத்தில் கல்யாண மேடையை புக் பண்ணி போயிட்டு வந்த காலம்லாம் மாறி போச்சுல்ல, எல்லாம் ஆன்லைனு. பஸ்ஸுக்கு போய் நின்று ரிசர்வ் பண்ண காலம் உண்டு. இப்போ வீட்டில் உட்காந்துட்டு எனக்குரிய சீட்டை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் எந்த சீட்டில் போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எவ்வளோ ரேட்டிங் என்ன எல்லாம் பார்த்து நான் போட்டுட்டா பஸ்ஸு பயணம் அழகாக ஆயிடுச்சு. தொடர் வண்டி பயணம் வீட்டிலே உட்காந்து பண்ணிடுறோமே, ஈபி பில்லு வீட்டிலேயே கட்டிடுறோமே, போய் வரிசையில் கால் கடுக்கு நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதெல்லாம் வலைப்பின்னல்களின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது.
சாதாரணமாக நான் சமூக வலைதளங்கள் வரமா சாபமான்னு கொடுத்தா வரம்னு தீர்ப்பு கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் வலைப்பின்னல்களில் அவ்வளவு நல்லது இருக்குது. ஆனால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து தைப்பொங்கல் அன்னைக்கு உங்களை எல்லாம் ஒரு நாளாவது அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து இன்ஸ்டாலேருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை பெற்று அம்மா சூரிய பொங்கல் வைக்கிறத பார்த்த அழகு வேணும். அந்த ஒரு நாள் ஆண்டு முழுக்க உங்களுக்கு நிம்மதியையும் மனமகிழ்ச்சியை தரும் என்பதனாலே தைத்திருநாள் அன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு பண்டிகைகளிலும் வலைப்பின்னல்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டால் அதுவே மன்னர் கல்லூரியிலே இந்த பட்டிமன்றம் நடத்தியதற்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி மன நிம்மதியும் மகிழ்வும் தருவது வயல்வெளிகளிலே தான் இருக்கிறது. வயல்வெளிகளிலே தான் உண்மை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. எனவே விவசாயியை கொண்டாடுகிற தேசம் வளமான தேசமாக மாறும். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. எனவே வயல்வெளிகளிலே தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன், முனைவர் சண்முக திருக்குமரன். நன்றி, வணக்கம்.